அவருக்கு செய்தி என்ன கிடைக்கிறது? அந்த பெண் மிக சிறந்த பெண், அவள் மிகப்பெரிய சிவபக்தை, சிவனை எப்போதும் வணங்குபவள். அப்படி வணங்கியதனால் சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். என்ன வரம் கொடுத்திருக்கிறார்னா, உனக்கு 100 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று வரம் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பத்திற்கு 100 புதல்வர்கள். அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயம் இருந்திருக்கு. 100 புதல்வர்கள் பெறக்கூடிய ஒரு பெண் நம்முடைய குடும்பத்திற்கு வந்தால் பிற்காலத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த பட்டம்ங்கிறது பட்டையாக இருக்கிறது, சம்திங் விச் இஸ் லைக் அ பேண்ட். துணியை எடுக்கிறா, அதை நல்ல ஒரு பேண்ட் மாதிரி மடிச்சாலாம், பல மடிப்புகள். ஏன்னா ஒரே ஒரு துணியை மெலிசாக கட்டின்ட்டா கூட எங்கேயாவது தெரிஞ்சிட போகிறது அப்படிங்கிறதுக்காக, அது தெரியவே கூடாதுங்கிறதுக்கு மடித்து 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 அதை கட்டிக்கிறா. பபந்த நேத்ரே ஸ்வே பதிவிரத பராயணா. அவளுடைய பாதிவிரத்தியம் எப்படின்னு கேட்டால், அவருக்கு கிடைக்காத அந்த பார்வை எனக்கு மாத்திரம் ஏன், எனக்கும் வேண்டாம்னு சொல்லி, திருதராஷ்டிரனால் பார்க்க முடியாததை நான் மாத்திரம் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கண்ணை அவள் கட்டிக்கொள்கிறாள். அவனை இப்போதே விரட்டுங்கள், விட்டுவிடுங்கள். இப்போதே அவனை விட்டுவிடுங்கள். யாரு? ஒன்றும் தெரியாத மாதிரி திருதராஷ்டிரனுடைய கேள்வி வருது. யாரு? அவ பதில் சொல்றா, அந்த முட்டாள் இருக்கானே, அந்த முட்டாள் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, அவனுடைய செயல்களால், அவன் பண்ணக்கூடிய பலவிதமான தீங்குகளால், தர்மம்னு ஒரு வாள் இருக்கே, அந்த வாளில் போய் விழறா மாதிரி செஞ்சுட்டுருக்கானே, அந்த வாளுடைய அந்த நுனி கூர்மையாகி கொண்டே போகிறது. எது? இவன் பண்ணுற செயலால் வாள் கூர்மையாகி கொண்டே போகிறது. அவனை விட்டுவிடுங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். மகாபாரதம் என்கிற சாகரத்திற்குள் மீண்டும் மூழ்க இருக்கிறோம். போன மாதம் ஒரு சின்ன கேள்வி வந்தது. வேற எங்கெல்லாம் மகாபாரதம், சரி இந்தோனேசியாவில் கொஞ்சம் பரவி இருக்குன்னா மற்ற நாடுகளிலேயும் பரவி இருக்கிறதா, குறைந்தபட்சம் ஆசிய நாடுகளில் பரவி இருக்கிறதா? இந்த கேள்வி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை பின்னாலே பார்க்கலாம். வேற எந்த நாடுகளிலெல்லாம் பரவி இருக்கிறது? ஏன்னா ராமாயணத்தில் இந்த கேள்வியை கேட்டால் சிக்கல், பதில் கிடையாது. எந்த நாடுகளிலெல்லாம் பரவி இருக்கிறதுன்னு கேட்டால் எந்த நாடுன்னு தனியாக லிஸ்ட் போட முடியாது. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எத்தனை ராமாயணம் இருக்குன்னு கேட்டால் அதுக்கும் நம்பர் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் வால்மீகி பாடியதாக கருதப்படுகிற அத்புத ராமாயணம், அந்த அத்புத ராமாயணத்தில் எடுத்த எடுப்பில் ஒரு லைன் வரும், எவ்வளவு ராமாயணங்கள் இருக்கின்றன அப்படின்னு பாரத்வாஜர் வால்மீகி கிட்ட பேசுவார். வால்மீகி ரிஷியே, நீங்கள் பாடிய ராமாயணம் ரொம்ப அற்புதமான காவியம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களில் பாடப்பட்டிருக்கிற அந்த காவியம் பஞ்சவிம்சதி சாகஸ்ரம் ராமாயணம் இதம் புவிஹி. இது பாரத்வாஜர் வால்மீகி கிட்ட சொல்கிற ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னாச்சு? 25,000 ராமாயணா வேர்ஷன்ஸ் உலகத்தில் இருக்குன்னு வால்மீகி கிட்ட பாரத்வாஜர் சொல்லிட்டு, ஆனால் இந்த ராமாயணத்திலேயே ரொம்ப ரகசியமானது எது அப்படின்னு கேட்க, அதற்கு வால்மீகி பாடியது தான்
அத்புத ராமாயணம்னு கணக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவாலன்ஸ் மகாபாரதத்துக்கு உண்டா? அந்த அளவுக்கு பாரதம் பரவலாக காணப்படவில்லை. ஏனென்றால் பாரதத்தின் கதைகள் நம்பக்கூடியனவாக இல்லை அப்படின்னு ஒரு வினா, ஒரு கன்டென்ஷன் ஏற்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு என்ன காரணம்? நம்பக்கூடியனவாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறதே, அதற்கு என்ன காரணம்ங்கிறத இன்னும் கொஞ்சம் பின்னால் பார்ப்போம். எங்கெல்லாம் மகாபாரதம் இருக்குது, மகாபாரத கதைகள் இருக்குது, மகாபாரத டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தால் ஏறத்தாழ 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மலாய மொழியில் மகாபாரதம் இயற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த கதை காணப்படுகிறது. கம்போடிய நாட்டில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, சீனாவில் கூட 2000ஆவது ஆண்டு தொடங்கி அந்த சில ஆண்டுகளில் முழுசாக மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டு சீன மொழியில் இருக்கிறது. ஏற்கனவே ஜாவா அங்கே மகாபாரதம் இருக்கிறது. ஜாவனீஸ் மகாபாரதம் பார்த்தோம். இந்த மலாய மகாபாரதத்தில் 3 பகுதிகள் காணப்படுகின்றன. முதல் பகுதிக்கு ஹிகாயத் பெராங் பாண்டவா ஜயா அப்படின்னு பேர். பாண்டவா பேர் நமக்கு தெரியும், ஜெய வெற்றி. ஹிகாயத்துங்கிறது கதை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பாண்டவர்கள் வெற்றி பெற்றதன் கதை. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய கதை அப்படின்னா, அந்த முதல் பகுதியில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்ட பலவிதமான உரசல்கள், சூதாட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த முதல் பகுதியில் இருக்குது. 2வது பகுதியில் ஹிகாயத் பாண்டவா ஜெயா என்று தான் அதற்கும் பெயர். ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஹிகாயத் பெராங் பாண்டவா ஜெயா, இது ஹிகாயத் பாண்டவா ஜெயா. வித்தியாசம் என்னன்னா, அது வெற்றிக்கு என்னெல்லாம் நடந்ததோ, வெற்றியை நோக்கி போகும்போது நடந்த விஷயங்கள், கடைசியில் சண்டை யுத்தம் நடந்ததுங்கிறது மாத்திரம் இந்த செகண்ட் போர்ஷன். எப்படி யுத்தம் நடந்தது, எத்தனை நாட்கள் யுத்தம் நடந்தது, எப்படி வெற்றி பெற்றார்கள். 3வதாக ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு ஹிகாயத் மகாராஜா போமா அப்படின்னு பேர். அதுக்கு சில சமயத்தில் இன்னொரு பெயரும் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஹிகாயத் சங் சம்பா. சம்பா, நீங்கள் இந்த சாம்பாங்கிற பெயரை வைத்துக்கொண்டு அது என்ன கதை என்பதை புரிந்து கொள்ளலாம். பாண்டவர்களை பற்றிய தகவல் அதிலே உண்டு, பாண்டவர்களின் குடும்பங்களை பற்றிய தகவல் உண்டு இந்த 3rd போர்ஷனில். நடுவில் எங்கேருந்தோ வானர சைன்யம் வேறு வருகிறது, கொஞ்சம் ராமாயணத்திலேருந்து எடுத்துட்டா மாதிரி. இதையெல்லாம் தாண்டி இந்த 3வது போர்ஷனில் மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணன், பலராமன், பலராமனோடு கூட சேர்த்து கிருஷ்ணனுடைய மகன் சாம்பா. கிருஷ்ணா, பலராமா, சாம்பா. அதனால தான் அதுக்கு ஹிகாயத் மகாராஜா போமா இல்லைனா ஹிகாயத் சங் சாம்பா என்று பெயர். இதெல்லாமே மேனஸ்கிரிப்டாக எழுதியிருக்கிறார்கள். யாரோ கையால் திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து எழுதியிருக்கிறார்கள். லாஸ்ட்டாக எழுதினது 1805. 1805 எழுதின போது அந்த மேனஸ்கிரிப்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், ஏன் இந்த கேள்வியெல்லாம் வந்ததுன்னா, இது பிரிட்டிஷ் ஆர்கைவ்ஸில் இருக்குது அந்த மேனஸ்கிரிப்ட். ஈவன் டுடே பிரிட்டிஷ் லைப்ரரி ஆர்கைவ்ஸில் இருக்குது. அதுக்கு அந்த கோடிங்லாம் இருக்குது. MSS மலாய் நம்பர் 8, நம்பர் C8 அந்த மாதிரி கோடிங்லாம் இருக்குது. இந்த 1805 எடுத்து எழுதினவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு சின்ன வேலைன்னா, அவர் ஒரு இடத்துலையும் இந்த கதையெல்லாம் எழுதிட்டு
கடைசியில் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, இந்த கதையெல்லாம் யாரும் நம்பாதீர்கள், இது வேணா படிக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் தெய்வம் உதவி பண்ணுமா, இதெல்லாம் நாட் பாசிபிள்னு அங்கங்கே ஒரு ரிமார்க் எழுதி வச்சிருக்கார். இந்த ரிமார்க் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும்போது என்ன ஆயிடுறதுன்னு சொன்னால், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்லை, இந்த கதை உண்மையிலேயே நடந்ததா, மகாபாரதம் என்பது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, எனவே தான் இது பரவலாக இல்லை என்பது போன்ற ஒரு தவறான கருத்து பல இடங்களில் பரவத் தொடங்கி விட்டது. இது எங்கே இருந்தது முதல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனுஸ்கிரிப்ட்லேயே இருக்கு. இது பஹாசா கெலிங் என்ன இதுக்கு அர்த்தம்னு தேடி பார்த்தா புரிஞ்சுது. இந்திய மொழியில் இருக்கிறது. பாஷாங்கிறது தான் பஹாசானா இருக்கு, பஹாசால இருக்கு. ஆனால் அதற்கு பின்னர் இங்கே வந்தது. எழுதினவர் கடைசியில் இந்த பாடினவர்கள் பாட்டை கெடுத்தார்கள், எழுதினவர்கள் ஏட்ட கெடுத்தார்கள்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி எடுத்து எழுதின ஒருத்தர். அவர் இயற்றலை, அவர் எடுத்து தான் எழுதியிருக்கார். 1805 எடுத்து எழுதினவர். வேறு சில ஒர்க்ஸையும் அவர் எடுத்து எழுதியிருக்காருன்னு தெரியறது. அங்கே தன்னோட பேருக்கு வேறு ஸ்பெல்லிங் போட்டிருக்காராம், இங்கே வேறு ஸ்பெல்லிங் போட்டிருக்கார். ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் வருது அந்த பேர். ஆனால் எழுதுறச்சே அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டார், இதெல்லாம் நம்பாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதை எதற்காக நினைத்து பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரியான தவறான கருத்துகள் பல நேரங்களில் நம்மை அறியாமல் பரவிவிடுகின்றன. சீன மொழியிலேயும் கூட மகாபாரதத்தினுடைய கதைகள் இருக்கின்றன. அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ கதையை விட்ட இடத்துலேருந்து தொடரலாம். 3 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். இந்த 3 பிள்ளைகளையும் பீஷ்மர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல வளர்க்கிறார். கிரகேஷு குரு முக்கியானாம் பௌராணாம் ச தீயதாம் புஜ்யதாம் ச இதி வாச்சோ ஸ்ருயந்த சர்வசக. குரு முக்கியஸ்தர்களாக இருந்த, கௌரவ இனத்தின் முக்கியஸ்தர்களாக இருந்த, பௌரவ வம்சத்தின் முக்கியஸ்தர்களாக இருந்த அவர்களுடைய வீடுகளில் என்ன வார்த்தை கேட்டது எப்போதும்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளுங்கள், கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், உணவருந்துங்கள் அப்படின்னா அவ்வளவு தூரத்திற்கு தர்மம் அந்த இல்லங்களில் செழித்திருக்கிறது. தீயதாம் புஜ்யதாம். அவ்வளவு அதிதிகள் வந்திருக்கிறார்கள், நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் உணவளித்து அவர்களை எல்லாம் பராமரித்து பேணி, இதுவே குரு முக்கியஸ்தர்களின் வீடுகளில் கேட்ட சப்தம். இந்த சப்தங்களுக்கு இடையில் அந்த 3 பிள்ளைகளும் வளர்கிறார்கள். அப்படி வளரக்கூடியவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள். சம்ஸ்காரைகை சம்ஸ்கிருதாஸ்தே து விரத அத்தியன சம்யுதா. அத்தியனம் செய்தார்கள், என்ன படிக்க வேண்டுமோ அதிலே எல்லாம் ஈடுபட்டார்கள். என்னென்ன சம்ஸ்காரங்கள் உண்டோ அவற்றையெல்லாம் கற்றுத் தெளிந்தார்கள், அவற்றையெல்லாம் செய்தார்கள். சம்ஸ்காரைகை சம்ஸ்கிருதாஸ்தே, நல்லபடியாக அவற்றையெல்லாம் செய்தார்கள். விரதங்களில் பழக்கம் கொண்டார்கள். விரத அத்தியன சம்யுதா. இது தவிர விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள். ஸ்ரம வியாயாம குஷலாக சமபத்யந்த யவ்வனம். அவர்களுடைய இளமை பருவம் உழைப்பிலேயும் விளையாட்டிலேயும் செலவழிந்தது. நிறைய உழைத்தார்கள், நிறைய கற்றுக்கொண்டார்கள், நிறைய விளையாடினார்கள். தனுவேதஸ் வப்ருஷ்டே ச கதாயுத்தே அசி சர்மணி ததைவ கஜசிக்ஷாயாம் நீதி சாஸ்திரேஷு பாரகாஹா. எதையும் விட்டு வைக்கல. தனுர்வேதம் சாதாரணமாக படிக்க வேண்டிய வேத கல்வி, கதாயுத்தே கதை உள்ளிட்ட பல ஆயுதங்களை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்வது, அசி சர்மணி அசி கத்தியையும் வாளையும் வைத்துக்கொண்டு சண்டையிடுவது. கத்தியும் வாள்னும் சொன்னால் தங்களை பாதுகாத்து கொள்ளுவதற்கு அவர்களுக்கு கேடயம், அந்த கேடயத்தை எப்படி பயன்படுத்துவது,
இதோட கூட சேர்த்து கஜசிக்ஷாயாம் யானைகளை எப்படி பயன்படுத்துவது, குதிரைப்படையை எப்படி நிர்வாகம் செய்வது, இவற்றோடு நீதி சாஸ்திரங்களிலேயும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். சண்டை போடவும் தெரிந்தது, அதே சமயத்தில் அறம் என்ன, எது தர்மம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டவர்களாக, சர்வ வல்லமை படைத்தவர்களாக இருந்தார்கள். இதிகாச புராணேஷு நானா சிக்ஷா சுபோதிதாக. இதிகாசங்களை கற்றார்கள், புராணங்களை கற்றார்கள், நானாவிதமான கல்வியையும் பெற்றார்கள். வேத வேதாங்க தத்வஜ்ஞாகா. வேதத்தில், வேதாந்தத்தில், வேத அங்கங்களில், அவற்றினுடைய உண்மைகளில் சர்வத்திர கிருத நிச்சயாக, எல்லாவற்றையும் முறையாக கற்றார்கள். உள்ளர்த்தங்களை தெரிந்து கொண்டார்கள். வேத வேதாங்க தத்வஜ்ஞாக, அதனுடைய உள் அர்த்தம், அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றிலும் ஆழமான தேர்ச்சி பெற்றார்கள். இந்த 3 பேரில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. பாண்டுர் தனுஷி விக்ராந்தோ நரேஷ்வபி அதிகோ பவத். உலகில் இருக்கக்கூடிய அரசர்கள், நரேஸ்வரர்கள், மனித அரசர்கள், அவர்களிலேயே அதிகமான வீரம் பாண்டுவுக்கு எதில் இருந்தது? மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக. நோபடி குட் ஈக்குவல் ஹிம். பூமியில் இருந்த எந்த அரசர்களும் அவனுக்கு நிகராக முடியவில்லை. எதிலான்னு கேட்டால் தனுர்வித்யில். தனுஷி விக்ராந்தோ. சரி, திருதராஷ்டிரனுடைய நிலைமை ஏன்னா நமக்கு ஏற்கனவே என்ன மனசில் இருக்குன்னா, பார்வை குறைவாக இருக்கிற திருதராஷ்டிரன், பார்வையற்றவனாக இருக்கிற திருதராஷ்டிரன். அன்யேபியோ பலவான் ஆசீத் திருதராஷ்டிரோ மகீபதிஹி. மற்றவர்களை காட்டிலும், பிற அரசர்களை காட்டிலும், பிற இளவரசர்களை காட்டிலும் தனிப்பட்ட வலிமையில் திருதராஷ்டிரன் சிறந்தவன், பலவான். பலசாலியாக, தனிப்பட்ட வலிமையில் சிறந்தவனாக இருந்தான். த்ரிஷு லோகேஷு நத்வாசீத் கஷ்சித் விதுர சம்மிதக. 3 லோகங்களிலும் விதுரருக்கு நிகரில்லை. எந்த விஷயங்களில்னு கேட்டால், தர்ம நித்யஸ்ததா ராஜன் தர்மே ச பரம் கதக. தர்மத்திலே எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில், வழிபாட்டில், நீதி நெறியில் விதுரனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. அப்படின்னா 3 பிள்ளைகளையும் மிகச் சிறப்பாக வளர்த்ததோடு, 3 பேருக்கும் எது அவரவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியோ அந்த ஸ்பெஷாலிட்டியில் அவர்களை சிறக்கும்படியாக வழிகாட்டினார் பீஷ்மர். சாந்தனுவனுடைய சந்ததி நன்றாக தழைக்கிறது. அதை பார்த்துட்டு தான் ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள். அந்த ஊரில் மாத்திரமில்லை, எல்லா நாடுகள்லையும் சொன்னார்களாம். என்ன சொன்னார்கள்? வீரசூனாம் காஷி சுதே தேசானாம் குருஜாங்கலம் சர்வ தர்மவிதாம் பீஷ்மக புராணாம் கஜசாஹ்வயம். நகரங்களில், புறம் நகரம், நகரங்களில் கஜசாஹ்வியம், ஹஸ்தினாபுரம்னு சொல்கிறோமே, ஹஸ்தினா யானை தானே, அதனால் அந்த நகரத்திற்கு இன்னொரு பெயர் யானையின் பெயர் கொண்டது, யானைக்கு அணுக்கமானது, கஜசாஹ்வயம். அந்த நகரத்தை போல உலகத்தில் நகரம் இல்லை. நல்லவர்களில், நீதிவான்களில், தர்மம் செறிந்தவர்களில் பீஷ்மரை போல ஒருவர் இல்லை. சர்வ தர்ம விதாம் பீஷ்மக தேசானாம் குருஜாங்கலம். தேசங்களில் குருஜாங்கலத்தை பற்றி அதை போல ஒரு தேசம் இல்லை. வீரசூனாம் காஷி சுதே. வீரர்களை பெற்ற மகராசிகளில் காசி அரசனுடைய புதல்விகள் 2 பேர் இருக்கிறார்களே, அவர்களைப் போல தாய்மார்கள் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படியாக இந்த 3 பேரும் வளர்கிறார்கள். குலம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிலையில்
திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கட்டிவிட்டு, ஆனால் பார்வை குறைபாட்டால் அவன் அரசாள முடியாது, இருந்தாலும் பட்டத்திற்கு உரியவனாகவும் அவன் இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறார் பீஷ்மர். பாண்டு நேரடியாக அரசாட்சி செய்யக்கூடியவனாக சிம்மாசனத்தில் அமர்கிறான். விதுரர் இவர்களுக்கு உதவியாக, அதுவும் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு உதவியாக எப்போதும் இருக்க வேண்டும். தர்மம் தெரிந்தவன் என்பதனால் நல்ல விஷயங்களை ஆலோசனை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டையும் செய்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நாள் விதுரரை மாத்திரம் தனியாக கூப்பிட்டு பேசுகிறார். குணைகை சமுதிதம் சம்யகிதம் ந பிரதிதம் குலம் அத்யன்யான் பிருத்திவிபாலான் பிருத்திவ்யாம் அதி ராஜ்யபாக். அப்பா, நம்மோட இந்த குலம் இருக்கே, இந்த குடும்பம், இந்த குலம், இதில் நிறைய தர்மம் இருக்குது, நிறைய செல்வமும் இருக்குது. மற்ற அரசர்களெல்லாம் நம்மை பார்த்து வணங்கும்படியாக, நன்றாக செழிக்கும்படியாக இந்த குலம் முற்காலத்தில் ஆளப்பட்டிருக்கிறது. இந்த குலம் எந்த காரணம் கொண்டும் நசிந்துவிடக்கூடாது என்றுதான் நாங்கள் இதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். இந்த நாங்கள்னு சொல்லும்போது தன்னோட கூட சேர்த்து இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறார். மயா ச சத்யவத்யா ச கிருஷ்ணேன, நானும் சத்யவதியும் கிருஷ்ணனும் பல பிரயத்தனங்களை செய்து இந்த குலம் நசித்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகைகளில் பங்களித்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருஷ்ணர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ண துவைபாயனராக இருக்கிற வியாசர். நானும் சத்யவதியும் வியாசரும் 3 பேரும் சேர்ந்து இந்த குலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். எனவே இந்த குலம் நன்றாக தழைக்க வேண்டும். இந்த குலத்தை நன்றாக பராமரிப்பது நம்முடைய கடமை. பூயோ யுஷ்மாசு குலதந்துஷு. இதை எதுக்கு விதுரர்கிட்ட சொல்றார்னா, இந்த 3 பேரில் 2 பேர் ராஜ்யத்திற்கு பட்டத்திற்கு உரியவர்கள். அந்த பட்டத்திற்கு உரியவர்களுக்கு அடுத்தது அவர்களுடைய வம்சம் தழைக்க வேண்டும்னா திருமணம் செய்து வைக்க வேண்டும். என்ன பண்ணட்டும், கல்யாணத்துக்கு இந்த பெண்கள்லாம் இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன், என்ன செய்யலாம், நீ என்ன சொல்கிறாய்ன்னு விதுரர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறார். அவ்வளவு பெரியவராக மூத்தவராக இருக்கிற பீஷ்மர் விதுரரை அழைத்து, மகன் ஸ்தானம் தானே, தன்னுடைய மகன்களாகத்தானே வளர்க்கிறார். விசித்திரவீரியனுடைய பிள்ளைகள், தம்பியின் பிள்ளைகள். ஆனால் அந்த தம்பியின் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக வளர்ப்பவர் இப்போ பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறார், நாம தான்ப்பா இந்த குலத்தை நன்றாக தழைக்க செய்ய வேண்டும், அதற்கு என்ன பண்ணணும்னா இப்போது திருமணம் செய்து வைக்க வேண்டும், அடுத்த சந்ததிகள் வளர வேண்டும். இப்போ பீஷ்மருடைய கவலை எங்கே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த வம்சம் கொஞ்சம் தடுமாறி போயிருக்கிறது, அவருடைய ஜெனரேஷனில் தடுமாறி போயிருக்கு. ஏதோ பல காரணங்கள், யாரோ காரணம் என்ன வச்சிருந்தாலும் அவரால் ஆட்சிக்கு வர முடியாத நிலை, அவருடைய தம்பிகள் இல்லாமல் போகிற நிலை. அப்போ அந்த ஜெனரேஷன் தடுமாறி அந்த ஆட்சி கட்டில், அந்த சிம்மாசனம் வாரிசு இல்லாமல் தடுமாறக்கூடிய நிலையில தான் கிருஷ்ணதேவபாயனரை வைத்து எப்படியோ அதை கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இதே மாதிரி இட் ஷுட் நாட் கண்டினியூ, இந்த சிக்கல் இருக்கக்கூடாது, என்ன செய்யலாம், அந்த சிந்தனை தான் பீஷ்மர்கிட்ட இருந்திருக்கு. சொல்கிறார், அப்பா நான் கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம், ஸ்ரூயத்தே யாதவி கன்யா ஸ்வானுரூபா குலஸ்ய நக சுபலஸ்யாத்மஜா சைவ ததா மத்ரேஸ்வரஸ்ய ச.
யாதவி கன்யா, யதுகுலத்தைச் சேர்ந்த ஒரு கன்னிகை. அவள் ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன், திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறாள்னு கேள்விப்பட்டேன். ஸ்வானு ரூபா குலஸ்ய, நல்ல அழகான பெண் அவள். அவளுடைய ரூபம் மிகவும் அழகானது. அனுரூபா, அவள் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறாள். அதே மாதிரி சுபலனுடைய மகள், சுபலஸ்யாத்மஜா, சுபலனுடைய மகளும் மத்ர தேசத்து அரசன் இருக்கிறானே மத்ரேஸ்வரன், அவனுடைய மகளும் கூட திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இவர்கள் நம்முடைய குலத்திற்கு ஏற்றவர்கள் இந்த 3 பேரும். இந்த 3 பேரையும் நம்முடைய குலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அதை கேட்கும்போதே சந்தானார்த்த குலஸ்யாஸ்ய யத் வா விதுர மன்யசே, நல்ல சந்தானம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பெண்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று கருதுகிறேன். வாட் டு யூ திங்க் விதுரா? அப்போ விதுரர் பதில் சொல்றார், பவான் பிதா, பவான் மாதா, பவான் நக பரமோ குருஹு, தஸ்மாத் ஸ்வயம் குலஸ்யாஸ்ய விசாரிய குரு யத்திதம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோன்றுகிறதோ, குலஸ்யாஸ்ய விசாரிய குரு, இந்த குலத்திற்கு எது ஏற்றதாக இருக்கும், இந்த குலத்திற்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த டெசிஷனை நீங்களே எடுங்கள். ஏனென்றால் நீங்கள்தான் பிதா, நீங்கள்தான் மாதா, நீங்கள்தான் பரமகுரு. எங்களுக்கு எல்லாமாக இருப்பவர் நீங்கள். எனவே நீங்கள் அந்த முடிவை எடுங்கள். விதுரர் இதை சொன்ன உடனே பீஷ்மர் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறார். திருதராஷ்டிரன்தான் முறைப்படி மூத்தவன். அந்த மூத்தவனுக்கு முதலில் திருமணம் முடிக்க வேண்டும். சுபலனுடைய மகள், அந்த மகளை பற்றி கேள்விப்படுகிறார். சுபலனுடைய மகளை நாம் காந்தாரி என்று அறிவோம். காந்தார நாட்டு அரசன் சுபலன். அந்த சுபலனுடைய மகள். என்ன செய்தி கிடைக்கிறது அவளை பற்றினா, ஆராத்திய வரதம் தேவம் பக நேத்ரஹரம் ஹரம் காந்தாரி கில புத்திராணாம் சதம் லபே வரம் சுபா இதி சுஸ்ராவ தத்வேன பீஷ்மக குரு பிதாமக ததோ காந்தார ராஜ்யஸ்யே பிரேஷயாமாச. அவருக்கு செய்தி என்ன கிடைக்கிறது? அந்த பெண் மிக சிறந்த பெண். அவள் மிகப்பெரிய சிவபக்தை, சிவனை எப்போதும் வணங்குபவள். அப்படி வணங்கியதனால் சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். என்ன வரம் கொடுத்திருக்கிறார்னா, உனக்கு 100 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று வரம் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பத்திற்கு 100 புதல்வர்கள். அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயம் இருந்திருக்கு. 100 புதல்வர்கள் பெறக்கூடிய ஒரு பெண் நம்முடைய குடும்பத்திற்கு வந்தால் பிற்காலத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அந்த காந்தாரியை திருமணம் பேசலாம்னு சொல்லி இங்கேருந்து ஆள் அனுப்புகிறார். காந்தார ராஜனுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புகிறார். அவர்கள் செய்தி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். காந்தார நாட்டு அரசனாக இருக்கிற சுபலனுக்கு கொஞ்சம் அதில் வருத்தமாக இருக்கிறது. அச்சக்ஷுர் இதி தன்னாசீத் சுபலஸ்ய விசாரணா. பார்வையற்றவன், அச்சக்ஷுர், இவனுக்கு பார்வை கிடையாது என்பதனால் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் சுபலன் எண்ணி பார்க்கிறான். செய்தி தான் போயிருக்கு, பீஷ்மர் நேர போகல, செய்தி போயிருக்கு. இங்கேருந்து தக்கவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் சொன்னதை வச்சு சுபலன் எண்ணி பார்க்கிறான். எண்ணி பார்த்துட்டு குலம் கியாதிம் விருத்தம் ச புத்தயாத்து பிரசமீக்ஷயசக ததௌ தாம் திருதராஷ்ட்ரய காந்தாரீம் தர்மச்சாரிணி.
இந்த குலம் நல்ல குலம், இவர்களுடைய புகழ் நல்ல புகழ், இவர்களிடத்தில் நல்ல செல்வம் இருக்கிறது, எல்லாவற்றையும் விட புத்தியை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக, புத்தயா ஒழுக்கம் சிறந்தவர்களாக இருப்பவர்கள். எனவே கண் பார்வை இல்லை என்றாலும் அந்த அரசனுக்கு நம்முடைய மகளை கொடுக்கலாம், நான் கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறார். அங்கிருந்து செய்தி அனுப்புகிறார், மகளை அனுப்புகிறேன். மகளை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு யாரோடு அனுப்புகிறார்னா அவளுடைய சகோதரனோடு அனுப்புகிறார். இதுக்கு இடையிலேயே அவள் என்ன பண்ணுறா, அப்பாவும் அம்மாவும் தீர்மானம் பண்ணிட்டார்கள், நம்மை திருமணம் செய்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார்கள். அந்த மணமகனை பற்றி அவளுக்கும் தெரிய வருகிறது, கண் பார்வை இல்லாதவர்னு. உடனே அவள் என்ன பண்ணுறா, ஒரு துணி எடுக்கிறா. அந்த துணியை எப்படி கண்ணை சுற்றி கட்டிக்கொள்கிறார்னு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வருது. பொதுவாக அப்படி பார்த்துட்டோன்னா நிறைய விஷயம் அப்படி பொதுவாக இருக்குது. கண்ணை கட்டின்ட்டா. அவள் என்ன பண்ணுறா, காந்தாரி துவத சுஸ்ராவ திருதராஷ்டிரம் அச்சக்ஷுஷம். திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லை என்பதை காந்தாரி தானே செவியுற்றாள். ததக சா பட்டம் ஆதாய கிருத்வா பகுகுணம் ததா. பட்டம், இந்த பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவோம். பட்டம்ங்கிறது பட்டையாக இருக்கிறது, சம்திங் விச் இஸ் லைக் அ பேண்ட். துணியை எடுக்கிறா, அதை நல்ல ஒரு பேண்ட் மாதிரி மடிச்சாலாம், பல மடிப்புகள். ஏன்னா ஒரே ஒரு துணியை மெலிசாக கட்டின்ட்டா கூட எங்கேயாவது தெரிஞ்சிட போகிறது அப்படிங்கிறதுக்காக, அது தெரியவே கூடாதுங்கிறதுக்கு மடித்து 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 அதை கட்டிக்கிறா. பபந்த நேத்ரே ஸ்வே பதிவிரத பராயணா. அவளுடைய பாதிவிரத்தியம் எப்படின்னு கேட்டால், அவருக்கு கிடைக்காத அந்த பார்வை எனக்கு மாத்திரம் ஏன், எனக்கும் வேண்டாம்னு சொல்லி, திருதராஷ்டிரனால் பார்க்க முடியாததை நான் மாத்திரம் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கண்ணை அவள் கட்டிக்கொள்கிறாள். அப்படி கட்டிக்கொண்டவள் திருமணத்திற்கு ஆயத்தமாகிறாள். அவளை அங்கே இருந்து, காந்தார நாட்டிலே இருந்து ஹஸ்தினாபுரத்திற்கு அவளுடைய சகோதரன் அழைத்து கொண்டு வருகிறான். ஸ்வசாரம் வயசா லக்ஷ்மியா யுக்தமாதாய கௌரவான் தாம் ததா திருதராஷ்டிராய ததௌ பரம சத்கிருதாம். அப்படி அழைத்து கொண்டு வந்தவனுக்கு தான் சகுனின்னு பேர். இப்போ அழைத்து கொண்டு வந்தவன் உடனே அங்கேயே தங்கினதா வியாசர் சொல்லலை. அங்கேருந்து அழைத்து கொண்டு வருகிறான். திருதராஷ்டிரனுக்கு இவள்தான் மணப்பெண், எங்கள் அப்பா சம்மதிச்சிட்டார் அப்படின்னு நிறைய பொருட்களோடும் நிறைய பொன்னும் பொருளுமாக கொண்டு வந்து குரு வம்சத்தில் திருதராஷ்டிரனுக்கு அவளை மனைவியாக ஒப்படைக்கிறான். பீஷ்மஸ்யானுமதே சைவ விவாகம் சமகாரயத். பீஷ்மருடைய அனுமதியோடு திருமணம் ஹஸ்தினாபுரத்தில் நடக்கிறது. திருமணம் ஹஸ்தினாபுரத்தில் நடந்தவுடன் பீஷ்மர் என்ன பண்ணுறார், பதில் மரியாதை நிறைய பண்ணுறார். அப்படி பண்ணி சகுனிக்கு கிட்டத்தட்ட பூஜை பண்ணுற அளவுக்கு மரியாதை பண்ணுறார். பீஷ்மேன பிரதி பூஜிதக. பீஷ்மர் அவ்வளவு உபச்சாரம் பண்ணி நன்றியோட மரியாதை பண்ணி, தத்வாச பகினீம் வீரோ யதாயி ச பரிச்சதம் புனராயாத் ஸ்வநகரம். சகுனி திரும்பி போயிடுறான், தன்னுடைய நகரத்துக்கு திரும்பி போயிடுறான். இதுக்கு அப்புறம்தான் வந்து எல்லா குழப்பத்தையும் பண்ண போகிறான். கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். புனராயாத் ஸ்வநகரம். இப்போ திருதராஷ்டிரனுக்கு மனைவி கிடைத்து விட்டாள். அப்படியே அடுத்த ஸ்டெப்பு கதைக்கு போயிடலாமா? வேண்டாம், கொஞ்சம் நிறுத்திட்டு திரும்பி வருவோம். சில வார்த்தைகளில் வியாசர் விளையாடி இருக்கிறார். அவ சிவனை வழிபட்டாள்னு சொல்ல வேண்டியது தானே, நம்ம கன்க்ளூஷனுக்கே வர வேண்டாம். சில வார்த்தைகள் பாருங்கள், அவரவர்கள் போக்கில் என்னென்ன புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்வதற்கு இடம் கொடுத்து
சில வார்த்தைகள் கையாளப்படுகின்றன. கொஞ்சம் மகாபாரதத்தை நிறுத்திட்டு நினச்சி பார்த்தோம்னா, இந்தியன் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோமே, பாரதிய ஞானம், அந்த பாரதிய ஞானத்தினுடைய மிகப்பெரிய குணமே அதுதான். சில விஷயங்களை கன்க்ளூஷனே சொல்ல மாட்டார்கள், ஃபுல் ஸ்டாப் போடவே மாட்டார்கள், விட்டுடுவார்கள். அவரவர்களுக்கு என்ன புரிகிறதோ புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் எதை கையாள முடியுமோ கையாண்டு கொள்ளுங்கள். இதை தாண்டி நீங்கள் மேலே வந்தால் பாராட்டுக்கள். இல்லை, இது இருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, இந்த பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கு, இந்த பொக்கிஷத்தை சரியாக கையாள முடிந்தால் இட் இஸ் யோர் மெட்டல். இதை சரியாக கையாள முடியாமல் பொத்துன்னு கீழே விழுந்தா அதுவும் உங்கள் பாடு. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரியே தான், எல்லாத்தையும் முன்னால் வச்சுட்டு பட்னத்தார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன், யார் யாருக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் கன்க்ளூஷனுக்கே வராமல் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். ஆராத்திய வரதம் தேவம் பக நேத்ரஹரம் ஹரம் காந்தாரி கில புத்திராணாம் சதம் லபே வரம். செகண்ட் லைன் இஸ் வெரி கிளியர். அவளுக்கு என்ன வரம்? சதம் புத்திராணாம் லபே, அவளுக்கு லபிக்கும், 100 புதல்வர்கள் லபிப்பார்கள். அவ யாரை ஆராதனை செய்தாள்? ஆராத்திய வரதம் தேவம் சிவம்னு சொல்லலை, சிவன்தான். ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற பர்டிகுலர் ஃப்ரேஸ் ஆராத்திய வரதம் தேவம் பக நேத்ரஹரம் ஹரம். பகனுடைய கண்களை எடுத்தவராக இருக்கிறாரே அவரை வழிபட்டாள். பகநேத்ரஹரம். சிவபெருமானுக்கு பகநேத்ரபித் அப்படின்னே ஒரு திருநாமம் உண்டு சிவசகஸ்ரநாமத்தில். யார் இந்த பகன்? யாரோ ஒருத்தரோட கண்ணு, அந்த கண்ணை சிவன் எடுத்துட்டார், அவரை இவள் வழிபட்டாள். இந்த பகன் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? துவாதச ஆதித்யர்களில் ஒருவன் பகன். எப்போது அவனுடைய கண் போகிறது? தக்ஷயாகம் நடக்கிறது. தக்ஷயாகத்தில் சிவனை அழைக்கவில்லைன்னு தெரிஞ்சும் தேவர்களும் ஆதித்யர்களும் எல்லோரும் போய் அங்கே பங்கு கொள்கிறார்கள். வேற ஒன்றும் காரணம் இல்லை அதுக்கு. தே ஆல் வாண்டட் டு பி க்ளோஸ் டு த பவர் சென்டர். ஏன்னா தக்ஷன் யாரு? என்ன இருந்தாலும் பெரிய மாப்பிள்ளையோட பெரிய மாமனார் இல்லையா? மாப்பிள்ளை இங்கே பெரியங்கிறது நாட் தேர், அதாவது பெரிய மாமனார்னா பெரியப்பா அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை. இந்த ஸ்டேச்சரில் ரொம்ப பெரியவர்கள். மாப்பிள்ளை இவ்வளோ பெரியவர், அவருடைய மாமனார் பெரியாழ்வார் மாதிரி அந்த லெவலில் மாமனார். என்ன என்ன பண்ண முடியும்? என்ன இருந்தாலும் நாம் சொல்கிறோமா இல்லையா, என்ன இருந்தாலும் நாளைக்கு அவ 2 பேரும் சேர்ந்துட்டா இப்போ சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் எதுக்கும் நம்ம 2 பேருக்குமே சல்யூட் அடித்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? எல்லாம் தக்ஷயாகத்திற்கு போனார்கள், நோயிங் பிரிட்டி வெல் வாட் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர். தாக்ஷாயினியும் போனதுக்கு அவமானப்பட்டா. அவமானப்பட்ட போது அவளாலேயே தாங்க முடியவில்லை. இந்த பிறவி இருப்பது தானே, தக்ஷனுடைய மகள்ங்கிற பிறவி தானே தாக்ஷாயினி, இந்த பிறவி தனியாக இருக்கிறது தானே, வேண்டாம் இந்த பிறவியே, இந்த தேகம் வேண்டாம், இந்த உடல் வேண்டாம்னு நெருப்பில் குதிச்சா. அப்போ தான் வீரபத்ரராக தன்னுடைய கோபத்தின் அம்சத்தை எல்லாம் திரட்டி அனுப்பினார் சிவபெருமான். சிவபெருமானுடைய கோப அம்சம்தான், வித்தியாசம் இல்லை. வீரபத்ரருக்கும் சிவனுக்கும் வெவ்வேறேங்கிறது இல்லை, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அப்படி போன வீரபத்ரர் பகனுடைய கண்களை எடுத்தார். அதனால தான் சிவனுக்கு பகநேத்ரபித் அப்படின்னே பேர். சரி, இந்த பகன் எந்த விதத்தில்? 12 ஆதித்யர்களில் முக்கியமானவன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஆதித்யன்னு கணக்கு. அதனால தான் 12 மாதங்களுக்கு 12 சூரியர்கள் அப்படின்னு சொல்கிறது. அதித்தியின் பிள்ளைகள் இந்த 12 பேருமே விவஸ்வான்,
ஆரியமான், துவஷ்டா, சவித்ரு, பகன், தாத்ரு, மித்ரன், வருணன், அம்சன், பூஷன், இந்திரன், விஷ்ணு. இதுதான் இந்த 12 பேரும். இதில் நடுவில் இருக்கக்கூடியவன் பகன். இந்த பகன் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பகவான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பகம்னா 6 அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் உண்டு. பகன்னு சொன்னாலேயே தலைமை அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். செல்வம், வளம், வளமை, வளமையை தரக்கூடிய தலைமைத்தன்மை நிறைந்தவர் தான் பகன். இந்த பகனை வழிபட்டால், துவாதச ஆதித்யர்களில் பகனை வழிபட்டால் நிறைய பொருள் கொடுப்பார், பொருள் செல்வம் நிறைய கொடுப்பார்னு கணக்கு. பகன்கிற அந்த சொல், பக அப்படிங்கிற அந்த சொல் பல மொழிகளுக்கு போயிருக்கு. நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸில் கூட பகாங்கிறது பாக் அப்படின்னு இருக்குது. ஒரு ஊரோட பேரை சொன்னால் இந்த பேர்லேருந்து தான் அது வந்தது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊரோட பேருக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லார்ட் கிவன். திஸ் சிட்டி வாஸ் கிவன் பை லார்ட். பகாங்கிறது லார்ட் அப்படின்னு வருது. திஸ் சிட்டி வாஸ் கிவன் பை லார்ட் பாக்தாத். பாக்தாத்னு ஒரு ஊர் பேர் சொல்கிறோமே, அந்த பாக்தாதுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா கிவன் பை த லார்ட், லார்ட் கிவன் சிட்டி. அப்போ பாக், பக, அதுலேருந்து வந்த வார்த்தை அது. இந்த பகன் அவனுடைய நேத்திரம் போயிற்று. அந்த பகனுடைய நேத்திரத்தை பக நேத்திர ஹரம், ஹரம் அவரை வழிபட்டாள். அப்படி வழிபட்ட போது 100 புதல்வர்கள் அப்படின்னு அவளுக்கு வரம் கிடைத்தது. எதுக்காக இப்போ கண்ணு போன ஒருத்தரை பற்றி அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார் வியாசர். சிவனை வழிபட்டாள், வெறும்னு சொல்ல வேண்டியதானே சிவனை வழிபட்டாள்னு. அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு முடிச்சு அந்த இடத்துல வந்து நிற்கிறது. இவள் கண்ணை கட்டிக்கொள்ள போகிறாள் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்கிற செய்தியா? அப்படி கண்ணை கட்டி கொண்டது கூட எப்படி? பல மடிப்புகளால் கட்டி கொண்டாள். ஒரே ஒரு துணி இல்லை, பல மடிப்புகளால் கட்டி கொண்டாள். சரி, சுபலன் அப்படின்னு அவளுடைய அப்பாவுக்கு பெயர், அவள் அம்மா பெயர். சுபலனுடைய மனைவியின் பெயர் என்ன? சுதர்மா. அவ பெயர் சுதர்மா, இவருடைய பெயர் சுபலன். நல்ல பலமும் நல்ல தர்மமும் இணைந்ததனால் பிறந்த பிள்ளைகள் காந்தாரியும் சகுனியும் இன்னும் மற்ற பல சகோதரர்களும். அவளுக்கு ஒரு சகோதரன் இல்லை, நிறைய சகோதரர்கள். அவர்கள்லாம் வரல, இந்த சகுனி ஒத்தந்தான் வரான் கூட. காந்தாரியை பற்றி பிற்காலத்தில் நிறைய நூல்கள், நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சௌபலேயு அப்படின்னு பேர் அவளுக்கு. சுபலஜா, சுபலாத்மஜா, சுபலபுத்ரி, காந்தார ராஜ துஹிதா, இதெல்லாம் அவளுடைய பெயர்கள். விஷ்ணு புராணத்தில் அவளை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அவள் யாருன்னு கேட்டா மதியினுடைய அவதாரம். மதி அப்படின்னு சொல்கிறோமே, நம்முடைய சிந்தனைக்கு இடமான மதி, அதனுடைய அவதாரம். இப்போ கொஞ்சம் அவளை பற்றி பின்னால் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினச்சி பார்ப்போம். சாதாரணமாக நமக்கெல்லாம் காந்தாரி மீது ஒரு விதமான வெறுப்புங்கிறத விட அவள் மீது ஒரு பரிதாபமும் இரக்கமும் நிறைய பேருக்கு உண்டு. சூழலில் சிக்கி கொண்டவள். அவளை பற்றி பிற்காலத்தில் எழுதினவர்களில் ஐராவதி கார்வேயனுடைய டெபிக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவள் கண்ணை கட்டி கொண்டாள் அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு காரணம் வரும். என்ன காரணம்னா, பீஷ்மர் மீது கொண்ட கோபத்தினால் கண்ணை கட்டி கொண்டாள். பீஷ்மர் தன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ண வச்சுட்டார். அதனால்
இந்த மாதிரி பார்வை இல்லாத ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டாரேன்னு அந்த கோபத்தில் கண்ணை கட்டி கொண்டாள் அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஆனால் காந்தாரியை பற்றி மிக அற்புதமான ஒரு குறுங்காவியத்தை படைத்திருப்பவர் ரவீந்திரநாத் டாகோர். காந்தாரிர் அபேதான் அப்படின்னு பேர். It has been translated into English by more than 2 people, but excerpts தான் எடுத்து translate பண்ணியிருக்கிறார்கள். ரொம்ப அழகாக இருக்கும். 2 மெயின் சீன் தான் அதில், 2 காட்சி தான் மெயினாக இருக்குது. துரியோதனனும் திருதராஷ்டிரனும் பேசிக்கொள்கிறார்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் அதுதான். அங்கங்கே அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, அங்கங்கே சில விஷயங்களை மாத்திரம் பார்க்கலாம். 2 பேரும் பேசிக்கொள்ளும்போது துரியோதனன் வரான். அப்பா நமஸ்காரம் அப்படிங்கிறான். அவனை பார்த்துட்டு அவனோட குரலை கேட்ட உடனேயே திருதராஷ்டிரனுடைய பதில் வருது. திட்டம் போட்டு தீங்கு பண்ணுறவனே, நீ சாதிக்க வேண்டியதை சாதிச்சிட்டியா? நீ சாதிக்க வேண்டியதை சாதிச்சிட்டியா? உடனே சொல்கிறான், வெற்றி என்னுடையது. இப்போ சந்தோஷமாக இருக்கியா? இவர் கேட்குறது, இப்போ சந்தோஷமாக இருக்கியா? அவன் பதில் சொல்கிறான், வெற்றியாளனாக இருக்கிறேன். ஏண்டா, மொத்த ராஜ்யத்தையும் ஜெயிச்சிட்ட. இப்போ உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கான்டெக்ஸ்ட்னு புரியும். மொத்த ராஜ்யம் உங்ககிட்ட வந்துருதுன்னா, சூதாட்டம் முடிந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், மொத்த ராஜ்யம் உங்ககிட்ட வந்துடுது, மொத்த ராஜ்யத்தையும் ஜெயிச்சிட்ட, எங்கடா இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு கேட்குறார். அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், pleasure is not what I sought, victory is what I desired, and it's victory that I've got. நான் சந்தோஷத்துக்காக இல்லை, எனக்கு வெற்றி வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் என்னோட இந்த வெற்றி, அவனே சொல்கிறான், என்னோட இந்த வெற்றி பொறாமைங்கிற கடலை கடைந்து அதுலேருந்து கிடச்சிது. தன்னோட மனசில் பொறாமை இருக்குன்னு அவனுக்கு புரியறது. பொறாமை என்ற கடலை கடைந்து அதுலேருந்து கிடச்சிது. நான் சந்தோஷத்தை பற்றி கவலைப்படலை. ஐ எம் நாட் ஜாயஸ் டுடே, நாட் ஜாயஸ் ஓ ஃபாதர், டுடே ஐ எம் விக்டோரியஸ். நாங்கள் 2 பேரும், பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே வீட்டில் இருந்தோம். இந்த நிலால களங்கம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அவர்களும் இருந்தார்கள். ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவனே சொல்கிறது, ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா பாண்டவர்கள் வீரர்கள், அவர்கள் எதிரிகளெல்லாம் அவர்கள் இருக்கிறதுனால எதிரிகள் நம்ம பக்கத்தில் வரல. அவர்களுக்கு கிடைச்சதெல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். யார்? பாண்டவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். And we were without worries through rain and sun. Each day brought new forms of fun. நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம்? வெற்றி இல்லையே. அதனால் நான் இப்போது வெற்றியோடு இருக்கிறேன். அப்போ திருதராஷ்டிரன் கேட்குறார், பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே ரத்தம்டா, ஒரே வம்சம், அதை மறந்துட்டியா? நாம் ஒரே வம்சம்னு மறந்துட்டியா? அதுக்கு அவன் சொல்கிறான், மறக்கணும்னு பார்க்குறேன், முடியலைங்கிறான். மறக்கணும்னு பார்க்குறேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே தாத்தா, அதை நான் மறக்கணும்னு பார்க்குறேன். அப்பா ஒன்று தெரியுமா, அவர்கள் எட்டத்தில் இருந்திருந்தா, சொந்தமாக இல்லாமல் சகோதரர்களாக இல்லாமல் அவர்கள் எட்டத்தில் இருந்திருந்தா ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும், பிரச்சனையே இருந்திருக்காது. அதுக்கு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். இந்த நிலா இருக்கே, நிலா சூரியனை பார்த்து பொறாமப்பட முடியாது. அது எங்கேயோ ராத்திரியில் இருக்குது, இது நல்ல பட்ட பகலில் சக்கச்சவேல்னு இது அப்படியே ஜுவலிக்கிறது. ஆனால் ஒரே பகல் பொழுதில் 2 சூரியன் இருக்கலாமா? நான் ஒரு சூரியன், இன்னொரு சூரியன் இருக்க முடியுமா? ஐ ஆம் த விக்டர், ஐ அலோன் இஸ் த விக்டர். உடனே திருதராஷ்டிரன் சொல்கிறார், இந்த பாரு, நீ
பொறாமையில் தவிக்கிற, பொறாமைங்கிறது விஷம் இருக்கிற பாம்பு. அதுக்கு அவன் சொல்கிறான், பொறாமை விஷம் இருக்கிற பாம்பு இல்லை. Envy is noble. It characterizes the great. பெரியவர்கள்ட்ட, கௌரவத்தில் அதிகமாக இருப்பவர்கள்ட்ட கொஞ்சம் பொறாமை இருக்கணும். அந்த பொறாமை இருந்தால் தான் நாங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும். இந்த நட்சத்திரங்கள் மாதிரி பாண்டவர்கள் எங்கேயோ நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஆனால் நான் சூரியனாகவும் சந்திரனாகவும் ஒன்றே ஒன்றாகவும் நான் தான் இருக்க வேண்டும். நான் தான் கௌரவர்களின் தலைவனாக, இந்த குரு வம்சத்தின் தலைவனாக இருக்க வேண்டும். உடனே திருதராஷ்டிரன் சொல்கிறார், தர்மம் இன்னைக்கு தோத்து போச்சு. அப்பா, இந்த தர்மம் அப்படின்னெல்லாம் குழப்பிக்கொள்ளாதீர்கள். அரசர்களுடைய தர்மம் வேற, சாமானியர்களின் தர்மம் வேற. சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருப்பவருக்கு தர்மம் என்ன தெரியுமா? அவருக்கு நிகராக யாராவது ஒருத்தன் இருந்தா அவனை ஒழிச்சு கட்டுறது தான் தர்மம். ஈக்குவலாக ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருந்தால் emperor is the sole master. His equal, if ever, is an obstacle, a threat, an enemy forever, a hindrance on his track, a danger at his back, a constant paradise, a constant parasite of his glory. அப்போ எனக்கு நிகராக ஒருத்தன் இருக்கவே கூடாது, அவனை நான் எப்படியா இருந்தாலும் ஒழிச்சு தான் கட்டுவேன் அப்படின்னு தன்னுடைய அந்த வெற்றியை பற்றி அவர்கள் 5 பேரும் புறப்பட்டு விட்டார்கள். அப்படிங்கிற வெற்றியை பற்றி திரும்ப திரும்ப ரொம்ப பெருசாக பேசுகிறான். திருதராஷ்டிரனுக்கு அப்பவும் பொறுக்க முடியல. சரி, நீ ஜெயிச்சேங்கிறியே, நீ என்ன வெற்றி அது? நீ சூதாட்டத்தில் தானே வெற்றி பெற்ற, அது உனக்கு அவமானமாக இல்லையா? அந்த வெற்றியை பற்றி இவ்வளோ சந்தோஷப்படுறியே. உடனே கேட்குறான், ஒரு விஷயத்தை பண்ணி அதில் வெற்றி பெற்றா அதுக்கு என்ன ஆயுதங்களோ அதை வச்சு தான் வெற்றி பெறணும். நீங்கள் கையில் வில்லையும் அம்பையும் வச்சுட்டு ஒரு புலியையோ சிங்கத்தையோ ஒருத்தன் வேட்டையாடினா அதை பாராட்டுவீர்களா? புலியும் சிங்கமும் வேட்டையாடப்படுவதற்கு வில்லும் அம்பும் வேண்டும். போர்க்களத்தில் சண்டை போடுவதற்கு வில்லும் அம்பும் வேண்டும். ஆனால் சூதாட்டம் என்கிற அந்த செயலில் வெற்றி பெறுவதற்கு எனக்கு பணையக்காய் தான் வேண்டும். இது இதுக்கான டெக்னிக், அது அதுக்கான டெக்னிக். கிளியராக அவன் மனசில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறான். உன்னை ஊர்க்காரர்கள் எல்லாம் திட்டுவார்கள், ஊர்க்காரர்கள் எல்லாம் உன்னை கண்டிப்பார்கள். ஊர்க்காரர்களை பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன்? அப்படி யாராவது என்னை திட்டினா, என்னை ஏசினா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் காலை வச்சு அவர்களுடைய கழுத்தை நெரிப்பேன். இப்படி பேசிகிட்டே இருக்கான். அவர் பொறுக்க முடியாமல் திருதராஷ்டிரன் சொல்கிறார், அப்பா, அவன் மனசில் இருக்கிற இந்த வெறுப்பு இருக்கே, அதை கொஞ்சம் எங்கேயாவது எடுத்து போட்டு வெளியில் வரவிடாமல் அமுக்கிடு. அன்புன்னு ஒன்று இருக்குது, அதை நினச்சிக்கோ. அன்பெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. அன்பு கிடைக்கலன்னா நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாண்டவர்களின் அன்பெல்லாம் வேண்டாம், எனக்கு வெற்றி தான் வேண்டும். இப்படி தந்தையும் மகனும் பேசி கொண்டிருக்கும்போது காவல்காரன் வந்து சொல்கிறான், அரசி வந்திருக்கிறார்கள், உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். இதுதான் the opening of the second part, where Tagore wants to show what kind of a Gandhari he wishes to see. அவள் உள்ள வரத்துக்குள்ள இந்த பக்கமாக துரியோதனன் ஓடுறதுக்கு பார்க்குறான். அப்பா, நான் போயிட்டு வரேன்பா அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், தப்பிச்சு ஓடுறியா? உங்கள் அம்மாவோட கேள்விகளை உன்னால் பொறுத்துக்க முடியாது, அதனால் தப்பிச்சு ஓடுறியா? உனக்கு இந்த அளவுக்கு தர்மத்தை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லும்போதே அவன் போய்ட்றான். காந்தாரி உள்ள வந்து கேட்குறா, எனக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை இருக்கிறது, அந்த பிரார்த்தனையை உங்கள் காலடியில் வைக்கிறேன். என்னைக்காவது நீ கேட்டு நான் பண்ணாமல் இருந்திருக்கேனா? கேளு. அவனை இப்போதே விரட்டுங்கள், விட்டுவிடுங்கள். இப்போதே அவனை விட்டுவிடுங்கள். யாரு? ஒன்றும் தெரியாத மாதிரி திருதராஷ்டிரனுடைய கேள்வி வருது. யாரு?
அவ பதில் சொல்கிறா, அந்த முட்டாள் இருக்கானே, அந்த முட்டாள் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, அவனுடைய செயல்களால், அவன் பண்ணக்கூடிய பலவிதமான தீங்குகளால், தர்மம்னு ஒரு வாள் இருக்கே, அந்த வாளில் போய் விழறா மாதிரி செஞ்சுட்டுருக்கானே, அந்த வாளுடைய அந்த நுனி கூர்மையாகி கொண்டே போகிறது. எது? இவன் பண்ணுற செயலால் வாள் கூர்மையாகி கொண்டே போகிறது. அவனை விட்டு விடுங்கள். யாரை சொல்கிற நீ? யார் அந்த முட்டாள்? அவன் எங்கே தங்கியிருக்கான்? இவர் கேள்வி கேட்குறார். யார் அந்த முட்டாள்? ஹூ இஸ் திஸ் ஃபூல்? வேர் டஸ் ஹி ஸ்டே? ஓ குவீன், நேம் ஹிம். அவன் யாருன்னு சொல்லு. அப்போ தான் அவன் சொல்கிறா, துரியோதனன்னு நம்ம பிள்ளை இருக்கானே, அவனைத்தான் சொல்கிறேன். அவனையா விட சொல்கிற? ஆமாம் அரசரே, இதுதான் நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனை. தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். மகனை, நம்முடைய மகனை விட சொல்கிறாயா? இது என்னுடைய பிரார்த்தனை மட்டுமா அப்படின்னு அவ கேட்குறா. இதைத்தானே குரு வம்சத்தின் மூதாதையர்கள் ஸ்வர்க்கத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குருவம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தானே உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மகனை விட்டு விடுங்கள். இப்போ பிள்ளைகிட்ட பேசும்போது திருதராஷ்டிரன் எப்படியெல்லாம் பேசினார்னு பார்த்தோமா இல்லையா? இப்போ எப்படி பேசுகிறார் பாருங்கள். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறாய்? தர்மம் அவனை எப்படி ஜட்ஜ் பண்ணணுமோ ஜட்ஜ் பண்ணும். நான் அவனுடைய தந்தை, நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தர்மம் ஜட்ஜ் பண்ணிக்கட்டும். தர்மா ஷல் ஜட்ஜ் him. The dharma which he has trespassed. I am but his father. I cannot judge him. எப்படி இருக்கு? இவ்வளோ நேரம் பேசினது என்ன, இப்போ சொல்கிறது என்ன? உடனே அவ கேட்குறா, நான் அவனுடைய தாய் இல்லையா? நான் தந்தைன்னு நீ சொன்னேன்னா நான் அவனுடைய தாய் இல்லையா? நான் தானே என்னுடைய கர்ப்பவாசத்தில் வைத்து அவனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தேன். நான் தானே அவனுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி அவனுக்கு பாலூட்டினேன். நான் தானே அவனுக்கு பலவிதமாக அலங்காரம் செய்து அழகு பார்த்தேன். இப்போது நான் சொல்கிறேன், நாம் விதைத்த விதையை நாமே இப்போது வெட்டி விடுவோம், அவனை விட்டு விடுங்கள். உடனே திருதராஷ்டிரன் கேட்குறார், இப்போ நான் அவனை விட்டுட்டேன்னா நான் எதை பிடிச்சிப்பேன்? இப்போ நான் அவனை விட்டேன்னா நான் எதை பிடிச்சிப்பேன்? அவ சொல்கிறா, உங்களுடைய தர்மத்தை பிடித்து கொள்ளுங்கள், அறத்தை பிடித்து கொள்ளுங்கள். அது நமக்கு எதை கொடுக்கும்? பிள்ளையை பிடிச்சிக்கிறத விட்டுட்டு தர்மத்தையும் அறத்தையும் பிடித்து கொண்டால் அது எதை கொடுக்கும்? தெளிவாக சொல்கிறா, துக்கத்தை கொடுக்கும். கொஞ்ச நாட்களுக்கு நமக்கு துக்கத்தை கொடுக்கும். மகன் இல்லை என்கிற துக்கத்தை கொடுக்கும். ஆனால் அது உலகத்திற்கு நன்மையாக இருக்கும். உலகத்திற்கு நன்மையாக இருக்கும். நாம் செய்த தவறுக்கு நாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? நாம் தானே தவறு செய்தோம், இந்த மகனை இப்படி வளர்த்தோம், அதனால் நாம் அனுபவிக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு நமக்கு துக்கமாகத்தான் இருக்கும். இவர்களை பாண்டவர்களோடு சேர்த்து வைப்பது என்பது நடக்காது. எனவே தயவு செய்து இந்த மகனை விட்டு விடுங்கள். அவ அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறா, இன்னும் பாண்டவர்கள் புறப்பட்டு போவார்கள். அவர்கள் காட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திரும்ப வரவழைக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். எதுவும் அவர்களுடைய தர்மத்தை மாற்றாது. அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தர்மத்தின்படி காட்டுக்கு போவார்கள். இப்போது இந்த ராஜ்யம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிறது. என்னுடைய ராஜ்யம் என்று நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நாளையிலிருந்து இந்த ராஜ்யத்தை நீங்கள் ஆளும்போது நமக்கு நிச்சயமாக வருத்தம்தான். எனவே இப்போதே திஸ் மொமெண்ட் லெட் ஆர் சன் கோ. உடனடியாக அவனை அனுப்புங்கள். அவன் இங்கே இருக்க வேண்டாம். Clouded by affection, do not let him enjoy that fruit. Make him weep, snatch his loot, the prize he has won through treason, the kingdom he has captured with sin. Wash him of those rewards clean, let him carry, like his brothers, the burden of gloom.
அவன் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து எடுத்து விடுங்கள் சொல்றா. உடனே திருதராஷ்டிரன் மறுபடியும், இல்லை கடவுளுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு, அதனால் கடவுள் என்ன தண்டனை கொடுக்கட்டுமோ அதை கொடுக்கட்டும், நான் இப்போ தண்டனை தர முடியாது, நான் அவனுடைய தந்தை. உடனே ஒரு கேள்வி கேட்குறா பாருங்கள். ஒருவேளை நாளையிலிருந்து நீங்கள் இந்த ராஜ்யத்தினுடைய அரசனாக இருக்கும்போது, ஏன்னா முழுசாக உங்கள் ராஜ்யம் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் பிள்ளைனா கூட அரசர் நீங்கள் தான், உங்ககிட்ட இந்த ராஜ்யம் இருக்குது. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். ஒரு பெண், உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு பெண் அவளுடைய கணவனால் தர தர என்று வெளியில் இழுக்கப்படுகிறாள். எந்த காரணமும் இல்லை. அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அவளுக்கு பல அவமானங்களை தருகிறான். If a woman is dragged out of a home for no reason, a subject of yours insults her just of his whim, what justice shall you mete out to him? அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பாய் அல்லது என்ன நீதி கொடுப்பாய்? He shall be banished. அவனை விரட்டி விடுவேன். அப்போ சொல்றா, I beseech you for justice as the representative of the tears of all women. நீங்கள் இப்போது சொன்னீர்களே, அதே குற்றம் உங்கள் மகனிடத்தில் இப்போது இருக்கிறதா இல்லையா? எதற்காக அந்த பெண்ணுக்கு அப்படியெல்லாம் துன்பம் இழைத்தார்கள்? திரௌபதி எப்படி அவமானப்படுத்தப்பட்டாள்ங்கிறத பற்றி பேசுகிறார். எப்படி அது நடந்தது? குற்றமில்லாத குருவம்சத்தில் இப்படி தவறு நடந்திருக்கிறது என்றால் இது நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியதா? Those are cowards, the ones whom I brought into this earth. அவர்கள் கோழைகள். நான் யாரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தேனோ அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கோழைகள். பாஞ்சாலியின் கதறல் அவர்களுக்கு கேட்கவில்லையா? அன்றைக்கு நான் துடித்து போனேன். அவளுடைய அவமானம் என்னையும் உருக்கியது. காந்தாரியின் அரக்க புதல்வர்கள் அவளுடைய துணியை பிடித்து இழுக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் என்பதை கேட்டு நான் உருகிப் போனேன். The gods know that day burnt away the last shreds of my motherly pride. Where dost thou manhood hide in these vast lands of Bharat? Ugly in its absence, deafening in its silence. அரசர்களுக்கு அரசர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற குருவம்சத்தவர்களே, உங்களுடைய ஆண்மை எங்கே போயிற்று? இத்தனையும் காந்தாரி கேட்கிறா. All of you great brave ones sat there like statues immobile. Some of you smirked, some of you whispered, some cracked a joke. Your swords in their scabbards lay emasculated, never awoke. யாராவது வாளை உருவினீர்களா? இல்லையே. Drive away this mother's shame. Revive the tradition of the valiant. Wipe away the tear of the noble woman whose dignity lay bare. Disclaim Duryodhana. Pay for your sins. இவ்வளவும் பேசுறா. இதை விட கூடுதலாகவும் பேசுகிறாள். ஆனால் கடைசியில திருதராஷ்டிரன் இதெல்லாம் கேட்டுட்டு, கடவுளெல்லாம் என்னுடைய மகனை கைவிட்டு விடுவார்கள். My sinner boy is abandoned by the gods. Hence I cannot abandon him. I am the only one he has now. How can I shun my son when into the midst of the crazy waves he has run? I will hold him close to myself. இதோடு அந்த காவியம் முடிகிறது. காந்தாரியின் பிரார்த்தனை என்பதாக டகோர் எழுதிய காவியம். ஒரே கேரக்டரை சில பேர் எப்படி பார்த்தார்கள், இன்னும் சில பேர் எப்படி பார்த்தார்கள். காந்தாரி கண்ணை கட்டி கொண்டாள். ரொம்ப அழகா அந்த இடத்துல பகனுடைய நேத்திரத்தை எடுத்தவர், பகநேத்திரம் ஹரம் ஹரம் அப்படின்னர் வியாசர்.
பகன் எதை கொடுப்பார்? செல்வத்தை கொடுப்பார், பொருள்களை எல்லாம் கொடுப்பார். இதே காந்தாரியை பற்றி இதே மகாபாரதத்தில் அம்ச அவதரணம் சொல்கிறச்சே ஒரு செய்தி வரும். அவள் எப்படிப்பட்டவன்னு நம்ம அதை முன்னாலேயும் பார்த்துருக்கோம், இப்போவும் அந்த செய்தியை மறுபடியும் பார்க்கலாம். அவள் யார் அப்படின்னு சொல்லும்போது யார் யாரெல்லாம் என்னென்னவாக பிறந்தார்கள் அப்படின்னு, எந்தெந்த அம்சங்கள் என்னென்ன அவதாரம் எடுத்தன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடுறச்சே சுபலனை பற்றிய செய்தியும் வரும், காந்தாரியை பற்றியும் வரும், சகுனியை பற்றியும் வரும். சுபலனுக்கு காந்தாரி என்கிற ஒரு பெண்ணும் சகுனி என்கிற மகனும் பிறந்தார்கள். மற்ற பிள்ளைகளை பற்றி அங்கே வராது. காந்தார ராஜபுத்ரோபூத் சகுனி சௌபலஸ்ததா துரியோதனஸ்ய ஜனனி ஜக்ஞாதே அர்த்த விசாரதௌ. 2 பேர் பிறந்தார்கள். காந்தார ராஜனுக்கு புத்திரனாக சகுனி, சௌபலன் என்று அவனுக்கு பெயர். துரியோதனனுடைய ஜனனி, துரியோதனனுடைய தாயாக இருக்கிறாளே, அவளும் அந்த சுபலனுக்கு பிறந்தாள். இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், எப்படி அர்த்தத்தை காப்பாற்ற வேண்டும், அர்த்தத்தை எப்படி சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர்கள். அர்த்த விசாரதௌ. அவர்களுக்கு பொருள் மீது, பொருளை நிர்வகிப்பதின் மீது நிறைந்த ஆர்வம். அப்படின்னா என்ன? மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களில் அவர்களுடைய கவனம். இது எங்கே? அம்ச அவதரணத்திலேயே. சரி, இந்த சுபலன் யாரு? சுபலன் யாரு? யார் சுபலனாக வந்து பிறந்தார்கள்? இதையும் அங்கேயே சொல்கிறது பாரதம். பிரஹ்லாதன் ஒருத்தர் இருந்தானா இல்லையா? இந்த பிரஹ்லாதனுக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். இது எல்லாம் மகாபாரதத்தில் இருக்கிற விஷயந்தான். பிரஹ்லாத சிஷ்யோ நக்னஜித் சுபலச்சாவ பவத்தத. பிரஹ்லாதனுடைய சிஷ்யனாக இருந்த நக்னஜித் என்பவன் சுபலனாக வந்து பிறப்பான். நக்னஜித்னு ஒரு 2-3 பேர் உண்டு. ஒரு நக்னஜித், இந்த நக்னஜித் பிரஹ்லாதனுடைய சிஷ்யனாக இருந்தவன், அசுரகுலத்தைச் சேர்ந்தவன். அவன்தான் சுபலனாக வந்து பிறக்கிறான். காந்தார தேசத்து அரசன் சுபலனாக வந்து பிறக்கிறான். இன்னொரு நக்னஜித் இதே பாரதத்தில் பின்னால் குருக்ஷேத்திர யுத்தத்தில் வருவான். அவனும் கொஞ்சம் அசுரத்தனங்கள் கொண்டவன். அவன் தனியான ஒரு அரசன். அவன் வந்து சண்டையில் பங்கேற்பான். இன்னொரு நக்னஜித் உண்டு. கிருஷ்ண பரந்தாமன் இருக்கானே, அவனுடைய மாமனார். இன்னைக்கு நிறைய மாமனார்கள் வருகிறார்கள். இந்த நக்னஜித் கோசல தேசத்தை ஆண்ட அரசன். அவனுக்கு ஒரு மகள் சத்யைன்னு பேர். அந்த சத்யையை யார் கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவர்கள் தன்கிட்ட இருக்கிற 7 எருதுகளை அடக்க வேண்டும்னு நக்னஜித் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், கன்யாசுல்கம். யாரும் பக்கத்திலேயே போகலை. கிருஷ்ணன் போய் அந்த 7 எருதுகளையும் அடக்கி சத்யையை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு பாரதம் சொல்கிறது. இதுதான் ஆழ்வார்கள்ட்ட நாம் எப்படி பார்க்குறோம்னா, நப்பின்னையின் தந்தை 7 எருதுகளை வைத்திருந்தார். அந்த 7 எருதுகளை அடக்க வேண்டும், அப்படி அடக்கினால்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கிருஷ்ணன் போய் 7 எருதுகளை அடர்த்தான். ஆழ்வார்கள் நிறைய இடத்துல எருது அடர்த்தங்கிற செய்தியை சொல்லிகிட்டே போவார்கள். அவனும் ஒரு நக்னஜித். இது தவிர இந்தியன் விஸ்டம், அந்த ஞான பரம்பரையில் ஒரு நக்னஜித் உண்டு. வாஸ்து சாஸ்திரத்தில் மிகச்சிறந்தவராக இருந்தவர். ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். ஹி ஹஸ் ரிட்டன் அ லாட் ஆஃப் ட்ரியடைசஸ் ஆன் ஆர்கிடெக்சர். அவரும் ஒரு நக்னஜித். நக்னஜித்துங்கிற பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயர். நக்னான்னு சொன்னால் ஆடையற்றன்னு அர்த்தம். அதனால தான் பல நேரங்களில் சிவபெருமானுக்கு கூட நக்னன் அப்படின்னு பெயர் உண்டு. அந்த நக்னன்கிறது சில நேரங்களில் தமிழில் நக்கன்னு வரும், இல்லைன்னா நங்கன்னு வரும். சிவனுக்கு நக்கன் அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. நர்த்தனமாடக்கூடியவர்களுக்கும் நக்கன்னு பெயர் வரும், சிவனுக்கும் நக்கன் இல்லைன்னா நக்னன்
நங்கன் அப்படின்னும் வரும். சில நேரங்களில் குழந்தைகளை கொஞ்சம் ஆடை இல்லாமல் குழந்தைகள், சின்ன குழந்தைகள் சுற்றி கொண்டிருந்தால் நீ நங்கனாக சுற்றாதே அப்படிம்பார்கள். பேச்சு வழக்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தை அது. அது நக்னங்கிறதுலேருந்து வந்தது. நக்னஜித்துனா எல்லாவற்றையும் வெல்லக்கூடியவன், ஆடையற்றதை கூட வெல்லக்கூடியவன்னா ஆத்மாவை வெல்லக்கூடியவனாக இருப்பவன் பேர். அந்த பெயருக்கான அர்த்தம். பிரஹ்லாதனுடைய சிஷ்யனாக இருந்தான் இந்த நக்னஜித். இவன் ஆத்மாவை வெல்ல வேண்டிய நிலையில் இருப்பவன். அந்த மாதிரி இல்லாமல் மெட்டீரியலிஸ்டிக்காக பொருள் சேர்ப்பதில் தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்தான். பிரஹ்லாதனுடைய சிஷ்யனாக இருந்தாலும் அவனுடைய கவனம் வேற மாதிரி போச்சு. அதனால் தேவர்களுடைய சாபம் இவனுக்கு வந்தது. உன்னால் பூமியில் தர்மம் உன் வழியாக ஏதோ ஒரு விதத்தில் குந்தகம் அடையும் அப்படின்னு சாபம் கொடுத்து அவன்தான் சுபலனாக பிறந்தான். சுபலனுக்கு பிறந்த காந்தாரியும் சகுனியும் தர்மம் அழிவதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த கதை அங்கேயே சொல்லப்பட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே காந்தாரியோட கல்யாணத்தை பற்றின விஷயங்கள்லாம் வருது. இப்போ இன்னொரு விதத்தில் நினச்சி பார்ப்போம். காந்தாரி யாரு? மதியினுடைய அவதாரம். மதி என்ன பண்ணணும்? கண்ணை திறந்து பார்க்கணும். வெளியில் இருக்கிற கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், உள்ளே இருக்கிற கண்ணை திறந்து பார்க்கணும். அதை எப்படி அழகாக காமிச்சார்கள் பாருங்கள். அவன் மடித்து 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 துணியை வச்சு கட்டினாளாம். புறக்கண்களை கட்டும்போது நிறைய லேயர்ஸ் வச்சா கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் கூட போகாது, கண்டிப்பாக பார்வை இல்லாமல் இருந்து விடலாம்ங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதையே இன்னொரு டைரக்ஷன்லேருந்து பார்த்தா மடித்து 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 வச்சா கொஞ்ச நஞ்சம் வெளிச்சம் வந்தால் கூட அந்த வெளிச்சத்தையும் இது மறைத்து விடும். கொஞ்ச நஞ்சம் எண்ணம் நல்லதாக போனால் கூட ஏதோ ஒரு விதத்தில் புகை மண்டலம் சூழ்ந்து விடும். எத்தனை விஷயங்கள் அந்த வார்த்தைக்குள்ளேயே வியாசர் கொண்டு வச்சிருக்காரு. இதில் காந்தாரியினுடைய கதை, காந்தாரி கல்யாணம் பண்ணிண்டா அதுக்காக மாத்திரம் இல்லை, நாட் ஃபார் தட் ஒன் சிங்கிள் காந்தாரி. அதனால தான் பல நேரங்களில் நாம் அந்த ஒரு கதையை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு சிங்கிள் கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், காந்தாரிக்கு எப்படியெல்லாம் கொடுமை இழைக்கப்பட்டது, இதில் கொடுமை இழைக்கப்பட்டதா இல்லை அவரவர்கள் எப்படி இதை கையாண்டார்கள் அப்படிங்கிறத அந்தந்த லெவல்லேருந்து தான் பார்க்க முடியுமே தவிர we cannot be judgmental. காந்தாரிக்கு இந்த பக்கத்தில் ஒரு பிரச்சனைன்னா இதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒருத்தி இருக்கா, யாதவ குலத்து கன்னிகை. அவளுக்கு தொடக்கத்திலேயே பிரச்சனையோட தான் வருது. இப்போ அவள் கதையை பற்றி சொல்லும்போது, நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் அந்த கதையை, ஆனால் அவள் கதையை பற்றி சொல்லும்போது யாதவ குல கன்னிகை அப்படின்னு சொல்லும்போதே அங்கேயே வைஷம்பாயனர் என்ன பண்ணுறார், அவளுக்கு துர்வாசரால் கிடைத்த மந்திரம், அந்த மந்திரத்தால் என்ன நடந்தது இதெல்லாம் சொல்லிட்டு தான் வர்றார். அப்போ அவளுக்கும் ஏதோ ஒரு விதமான துன்பம், ஏதோ ஒரு விதமான சிக்கல். அந்த சிக்கலிலிருந்து அவள் எப்படி வருகிறாள், இந்த சிக்கலிலிருந்து இவள் எப்படி வருகிறாள். டகோர் காந்தாரியை எப்படி படைக்க வேண்டும் அல்லது காந்தாரி எப்படி இருந்திருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாருங்கிறது அவருடைய பார்வை. ஆனால் காந்தாரி அங்கே எப்படி இருந்தா அப்படின்னு நாம் பார்க்கும்போது கண்ணை கட்டி கொண்டாள், பதிவிரத பராயணா. கணவனுக்கு கிடைக்காதது தனக்கு கிடைக்க வேண்டாம் என்று எண்ணினாள், அது அவளுடைய உயர்வு. ஆனால் அதே சமயத்தில் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய எதையும் பார்க்க வேண்டாம்ங்கிற நிலையில் அவளுடைய பிள்ளைகளை அவள் அதிகமாக பார்த்தாள். அந்த பிள்ளைகள் மீது வைத்த பாசம்தானே. டகோருடைய காந்தாரி சொல்கிற மாதிரி விட்டு விடுங்கள் துரியோதனனை அப்படின்னு வியாசருடைய காந்தாரி சொன்னதா தெரியல. விட்டு விடுங்கள்னு சொல்லலை. அவ திருதராஷ்டிரன் வருத்தப்பட்ட போது கூட, துரியோதனன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானேன்னு அவன் வருத்தப்பட்ட போது கூட காந்தாரி வருத்தப்படலை. என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அவளை முதல்ல சொல்லும் போதே அர்த்த விசாரதக அப்படின்னுட்டார். அவள் அர்த்தத்தின் மீது தன்னுடைய கவனத்தை வைத்தவள். செல்வம், புறக்கண்களை கட்டி கொண்டாள். புறக்கண்கள் எதுக்கு? புறக்கண்கள் எதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சேனலைஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம்.
பாரதம் நமக்கு என்ன சொல்கிறதுங்கிறதா நமக்கு முக்கியமே தவிர, அன்னைக்கு என்ன நடந்தது, அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற அந்த பாஸ்ட் மாத்திரம் இல்லை. அந்த பாஸ்ட் கதைகளை மாத்திரம் பார்க்கறதானா தெர் இஸ் நோ ரெலவென்ஸ் அட் ஆல். அவர்கள் கதை அவர்கள் காலத்தோடு முடிந்து போயிற்று. கதை நடந்தது, அவ்வளவுதான். ஆனால் அதுலேருந்து எனக்கு என்னெல்லாம் நான் பார்க்க முடியும், எப்படியெல்லாம் இதை சிந்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 2 ஸ்டோரிஸ். ஒன்று ஜெனரேஷன் வைஸ் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு ஜெனரேஷன் தாண்டி வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் கொஞ்சம் 2யும் பேரலாக வச்சு நினச்சி பார்ப்போம். மனிதனுடைய பலம் எங்கே இருக்கு? மனித பிறவியினுடைய பலம் இந்திரியங்கள். ஆனால் மனித பிறவியின் பலம் இந்திரியங்கள்னு சொன்னால் பலவீனமும் இந்திரியங்கள். ஏன் இதே இந்திரியங்கள் பலமுமாக இருந்து பலவீனமுமாக இருக்கின்றன? the way they are used, the way they are looked at, the way they are utilized. இப்போ ஒரு பக்கம் பார்ப்போம். ஒருத்தி இருந்தா, அவளையும் விதி எங்கேயோ கொண்டு போய் தள்ளியது. மகாபாரதத்தில் அநேகமாக விமன் கேரக்டர்ஸ், இஃப் வி டென் டு திங்க் இந்த பெண்களுக்கெல்லாம் கொடுமை இழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கறத விட அவர்கள் எப்படி அதை கையாண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லது. இவளையும் விதி கொண்டு போய் தள்ளியது. இவளை பற்றியும் பலவிதமான இலக்கியங்கள் பிற்காலத்தில் வந்தன. ஒருத்தந்தான் அவளை சுயம்வரத்தில் வென்றான். ஆனால் 5 பேருக்கு வாழ்க்கைப்பட வேண்டியவளாக அவளுடைய சூழல் அமைந்தது. கால் இட் பை வாட் எவர் நேம் யூ வாண்ட். அவளுடைய சூழல் 5 பேருக்கு அவள் மனைவியானாள். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 5ம் இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை சரியான சேனல்ல கொண்டு போய் சேர்க்கும்போது 5 பேருக்கும் வெற்றி கிடைத்தது. திரௌபதிய மனசுன்னு வச்சுட்டா இந்த மனசு இந்த இந்திரியங்களை சரியான விதத்தில் சேனலைஸ் பண்ணணும். கண் பார்க்கும், கண்ணு பார்க்கல. கண் பார்க்கும்னு சொல்கிறோம், ஆனால் கண்ணு மட்டுமா பார்க்கறது? பார்க்கறது வேற, அதை உள்வாங்கிக் கொள்வது வேற. விஷன் அப்படிங்கிறத ஆர்டினரியாக வச்சுட்டோம்னா பெர்செப்ஷன், வாட் டு ஐ பெர்சீவ். பல நேரத்தில் கண்ணை திறந்துட்டு நம்ம பொருளையே கண்ணு முன்னால் அது இருக்குது, ஆனால் கண்ணுக்கே தெரியலையே, கண்ணில் படவே இல்லையே, ஏன் கண்ணில் படவே இல்லையே சொல்கிறவா இல்லையா? அப்போது கண்ணு திறந்திருக்கு, ஆனால் அதை புரிந்து கொள்கிறோமா, உள்வாங்கிக் கொள்கிறோமா? இந்த பார்வையோடு இருக்கிற மற்ற புலன்கள், இந்த புலன்களை சேனலைஸ் பண்ண வேண்டியது மனசு. அந்த மனசு சேனலைஸ் பண்ண போது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இங்கே காந்தாரி கிட்ட வருவோம். அவ யாரு? மதி. மதிங்கிறது அதே மனசு தானே, அதே மனசு தானே. இந்த மனசு என்ன பண்ணிது? கண்ணை கட்டின்து. இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறோம்? மெனி டைம்ஸ் புலன்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், புலன்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும்னு சொல்லும்போது what do we really mean? கண்ட்ரோல், கண்ணை மூடிக்கும், அப்படியே கண்ணை மூடின்னு இருந்தா கண்ட்ரோல் தான். ஆனால் அந்த கண்ட்ரோல் சரியான விதத்தில் அமையுமா? கண்ணை கட்டி கொண்டாள்னு ஒரு காட்சியை வச்சு அவள் அந்த கதையில் என்ன பண்ணாங்கிறது வேற. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? கண்ணை கட்டி கொண்டாள். கண்ணை மூடு. கண்ணை மூடினா அந்த கை இடுக்கொழியாக ஏதாவது தெரியறதா அப்படின்னு பார்க்க தோன்றதா இல்லையா? அதுக்கு தான் மடிப்பாக லேயரை வச்சு கட்டினாலும் மொத்தமாக பார்வை என்ன பார்க்கணுங்கிறதே இல்லாமல் போயிடுது. இட் டிட் நாட் கெட் சேனலைஸ்ட். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட இந்திரியங்கள் வில் ஹாவ் டு பி சேனலைஸ் த ரைட் வே. எங்கே கொண்டு போய் கண்ணை ஒட்ட வைக்கணுமோ அங்கே ஒட்ட வைக்கணும், எங்கே கொண்டு போய் காதை ஒட்ட வைக்கணுமோ அங்கே ஒட்ட வச்சா கண்ணு தப்பான இடத்துக்கு போகாது, காது தப்பான விஷயத்தை கேட்காது. அது திரௌபதி கதை. ஆனால் இந்த கண்ணை கண்ட்ரோல் பண்ணுறேன், கண்ணை மூடுன்னு போட்டு ஒரு அடி அடித்து நான் பார்க்கலையே, ஒன்றுமே பார்க்கலையேன்னா கண்ணு பார்க்காது,
ரெட்டினால இமேஜ் விழாது. ஆனால் மனசு என்னென்னத்தையோ பூதாகாரமாக பார்த்து அந்த பூதாகாரத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். இதுதான் 2 பேரலல், என்ன ஒரு ஜெனரேஷன் தாண்டி வைக்கப்பட்ட பேரலல். அது காந்தாரியை பற்றி சொல்லும் போதே வியாசர் பயன்படுத்தின வார்த்தை, அவ சிவனை வழிபட்டாள், ஆராத்திய சரி யாரை வழிபட்டாள் வெறும்னு சொல்லாம தேவம் பக நேத்திரஹரம் ஹரம், பகனுடைய நேத்திரத்தை எடுத்தவர். பகன் எதை கொடுப்பார்? பொருளை கொடுப்பார். பொருளை கொடுப்பவரின் நேத்திரத்தை எடுத்தவரை வழிபட்டவள் அந்த பொருள் மீதுதான் தன்னுடைய நேத்திரத்தை செலுத்தினாள்ங்கிறதுக்கு தான் அங்கேயே அந்த ஒரு முடிச்சை போட்டு விட்டுட்டு வந்தார் வியாசர். ஏன்னா அவருக்கு முதல்லையே எப்படி விநாயகர் புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்கே முடிச்சு போட்டுட்டே வரணுமா இல்லையா? அப்போ தானே எழுதுறதுக்கு டைம் கிடைக்கும், இவருக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அந்த காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு அங்கே இருந்து சகுனி அழைத்து கொண்டு வந்து அந்த சகுனி அவளை விட்டு தன்னுடைய நகரத்திற்கு திரும்பி போகிறான். சரி, அடுத்தது என்ன என்று பார்க்கிறார். பாண்டுவுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். அவருக்கு ஆசை, அடுத்தது அது வருகிறது. பாண்டுவுக்கு திருமணம் நடத்த வேண்டும். பாண்டுவுக்கு யாரை திருமணம் முடிப்பது அப்படின்னு சிந்திக்கிறார். மறுபடியும் சொல்றார், அந்த யதுகுலத்தினுடைய கன்னிகை. சூரோ நாம யது சிரேஷ்டோ வசுதேவ பிதா பவத் தஸ்ய கன்யா பிருதா நாம ரூபேண பிரதிமா புவி. யதுசிரேஷ்டன், யதுகுலத்தினுடைய மிகச்சிறந்தவன், அவனுக்கு சூரன் என்று பெயர். அந்த சூரன் யாருன்னு கேட்டா வசுதேவனுடைய தந்தை, வசுதேவ பிதா, வசுதேவருடைய தந்தை. அந்த சூரதேவனுடைய மகள் தஸ்ய கன்யா பிருதா, பிருத்தைன்னு பேர் அவளுக்கு. நாம ரூபேண பிரதிமா, அவளுடைய அழகு அவள் பெயருக்கேற்ற மாதிரி மிகச்சிறந்ததாக இருக்கும். இந்த பூமியிலேயே பேரழகியாக இருப்பவள். அவள் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு வரலாம், திருமணம் செய்து வைக்கலாம். பிருத்தைன்னு தான் அவளுக்கு பேர். சாதாரணமாக அர்ஜுனனை பற்றி சொல்லும்போது பார்த்தன் பார்த்தன் பார்த்தன்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் கூப்பிடும்போது கௌந்தேயான்னு கூப்பிடுவார், குந்தியின் மகனே கௌந்தேயன். ஆனால் பிருத்தையின் மகன்கிறதுனால தான் அவன் பார்த்தன். பிருத்தை என்று அழைக்கப்பட்டவள் எப்படி குந்தின்னு மாறினான்? சூரதேவனுக்கும் குந்தி போஜனுக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம். 2 பேரும் என்னன்னு கேட்டால் கசின்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை 2 பேரும். அத்தை மகன் யாருன்னு கேட்டால் மாமன் மகன் சூரதேவன், அத்தை மகன் குந்திபோஜன். குந்திபோஜன் குந்தி நாட்டினுடைய அரசன். இந்த 2 பேரும் இளைஞர்களாக, அரசர்களாக ஆவதற்கு முன்னால் இளைஞர்களாக விளையாடி கொண்டிருந்த பருவத்தில், அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என்று இருந்த பருவத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுட்டார்கள். ஒருவேளை நம்மள யாராவது ஒருத்தருக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு வச்சுப்போம், இன்னொருத்தருக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குமா இல்லையா? மூத்த குழந்தைய நாம் தத்து கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்குள்ள போட்டுட்ட ஒப்பந்தம். அக்ரயம் அக்ரே பிரதிஜ்ஞாய ஸ்வஸ்யாபத்திய சத்யவாக் பிரததௌ குந்திபோஜாய சகா சக்கியே மகாத்மனே. முதல்ல பிறக்கிற குழந்தைய நாம் கொடுத்துருவோம், இன்னொருத்தருக்கு குழந்தையாக கொடுப்போம். இப்போ இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. மூத்த குழந்தையை கொடுப்போம்னு தான் பேசிக்கொண்டார்களே தவிர வெதர் இட் இஸ் அ பாய் சைல்டு ஆர் அ கேர்ள் சைல்டுன்னு அவர்களுக்குள்ள எந்த ஒப்பந்தமும் போட்டுக்கல. பிள்ளை இல்லைன்னு சொன்னால் இந்த குழந்தையை கொடுக்கிறேன், இந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்தில் ஆதிபத்தியத்திற்கு, இந்த குழந்தையோ இல்லை அந்த குழந்தையினுடைய குழந்தையோ ஏதோ ஒன்று ஆதிபத்தியத்திற்கு வரும். குந்திபோஜனுக்கு குழந்தைகள் இல்லை.
சூரதேவனுடைய மூத்த குழந்தை மகள். அதுக்கப்புறம்தான் வசுதேவர். இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது கொடுத்துட்டார், ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். குந்திபோஜனுக்கு நான் உனக்கு கொடுத்த ஒப்பந்தம், இந்த பிள்ளையை நீ வைத்துக்கொள். அவ குந்திபோஜனுடைய மகளாக வளர்வதற்கு போனாள். நம்ம நாட்டினுடைய ஒரு வழக்கம் என்ன, இந்த மண்ணுடைய வழக்கம் என்னன்னா, அப்பாவினுடைய பெயரை வைத்து மகளை அழைப்பது. இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மகனை அழைக்கும்போது சில நேரங்களில் தாயின் பெயரை வைத்து அழைப்பார்கள். ஆனால் மகளை அழைக்கும்போது தந்தையினுடைய பெயரை வைத்துத்தான் அழைப்பார்கள். ஜனகருடைய மகள்தான் ஜானகி, தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயணி, காத்தியாயருடைய மகள் காத்தியாயனி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, ஹிமவானுடைய மகள் ஹைமவதி. இது வரிசையாக வந்துட்டே இருக்கும். தாக்ஷாயினி தாக்ஷாயினின்னு சொல்கிறோம். அவள் அப்பா அவளை தாக்ஷாயினி நான் கூப்பிட்ருக்க முடியும்? தக்ஷன் தன்னுடைய மகளை தன் பெயரை வச்சே கூப்பிட்ருக்க முடியாது. வேணும்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய பெருமையில் என்னுடைய மகள் அப்படின்னு கூப்பிட்ருக்கலாம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது சத்தின்னு பேர் வச்சார். அவளுக்கு சத்தின்னு பேர். சில பெயர்கள்லாம் காலப்போக்கில் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட். சத்தின்னா நாம் என்ன நினச்சிட்டோம், சதி ஏறுவது, உடன்கட்டை ஏறுவது தான் சதி அப்படின்னு ஆயிடுத்து. காரணம் என்ன, இவன் நெருப்பில் விழுந்தா, இவ போய் நெருப்பில் விழுந்தா, இந்த பிறவி எனக்கு வேண்டாம்னு போய் நெருப்பில் விழுந்தா. நெருப்பில் விழுவது சதி அப்படின்னு எண்ணப்பட்டு உடன்கட்டை ஏறுவது சதி என்பதாகவே அந்த பெயர் மாறிவிட்டது. ஒரிஜினலாக அது சதிங்கிறது தக்ஷனுடைய மகளுக்கு இருந்த பெயர். இன்றைக்கும் அதனால தானே சதி பதி அப்படின்னு வருது. அப்படி வந்த பெயர் அது. ஆனால் காலப்போக்கில் அது வேறு மாதிரி மாறிப்போச்சு. தந்தையினுடைய பெயரை வைத்து மகளை அழைப்பதுங்கிறது முறை. அந்த முறையில் குந்திபோஜனுடைய மகளாக போனவளை குந்தி, குந்திபோஜனுடைய மகள், எனவே குந்தி என்கிற பெயரோடு அவள் அழைக்கப்பட்டாள். அவளுடைய ஒரிஜினல் பெயர் பிருத்தை. பிருத்தைன்னு சொன்னால் இந்த பூமியை போன்ற அகன்ற மனம் கொண்டவள், பூமியை போன்ற பொறுமை கொண்டவள். அதுதான் பிருத்தைங்கிற பெயருக்கான அர்த்தம். பேரழகியாக இருப்பவள். அதே மாதிரி குந்திபோஜனுடைய இல்லத்திற்கு மகளாக போன உடனே கொஞ்ச நாள் அவள் போகிறச்சே 5 வயசு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே சில ஆண்டுகள்லேயே அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார்கள். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஷீ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுவும் பழைய வழக்கத்தில் பார்க்கலாம். எந்த வீட்டில் ஒரு பெண் வளர்கிறாளோ அல்லது அவளுடைய பயாலஜிக்கலாக அவள் அந்த வீட்டினுடைய மகளாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டினுடைய மகளாக வளர்க்கப்பட்டாலும் அந்த பெண் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய அதிதிகளை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு அவளுக்கு தரப்படுகிறது. இதை இன்னொரு இடத்துல எங்கே மெயினாக பார்க்கலாம்னு சொன்னால், கண்வருடைய ஆசிரமத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்சார்ஜாக இருந்தவ சகுந்தலை. உள்ள துஷ்யந்தன் வரும்போதே காளிதாசர் அதை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகிறார். மகாபாரதத்தில் நாம் அதை அவ்வளோவா பார்க்கல, ஆனால் காளிதாசர் அதை டெவலப் பண்ணுறார். கண்வருடைய ஆசிரம பகுதி, துஷ்யந்தன் அங்கேருந்து வரான். துஷ்யந்தன் வரும்போது கையில் அம்போட வரான், மான்லாம் ஓடுறது. இந்த மானை விரட்டிகிட்டே வரான். அப்போ 2-3 தவசிகள் எதிரில் வருகிறார்கள். இந்த மானெல்லாம் விரட்டாதீர்கள், யாராக இருந்தாலும் இந்த மானை வேட்டையாடாதீர்கள், இது ஆசிரமத்தினுடைய மானாக்கும் அப்படின்னு தவசிகள் சொன்னோன்னா அவன் கீழே வச்சிடுறான். கீழே வச்சுட்டு, என்ன ஆசிரமம் இங்கே இருக்குது அப்படின்னோன்னா, அதுவும் அங்கே இருக்குது, இது கண்வருடைய ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ரிஷி அங்கே இருக்காரா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவர் வெளியில் எங்கேயோ போயிருக்கார், அவர் ஏதோ பூஜை பண்ணுறதுக்காக போயிருக்கார், வெளியில் போயிருக்கார், இங்கே இல்லை. ஆனால் தாங்கள் தயவு செய்து, உங்களை பார்த்தா பெரிய மனுஷர், யாருன்னு தெரியல இவர்களுக்கு, ஆனால் அரச உடையெல்லாம் இருக்குது, நீங்கள் யாருன்னு தெரியல, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆசிரமத்திற்கு வர வேண்டும். தன்னுடைய மகளை வரக்கூடிய அதிதிகளுக்கு உபச்சாரம் செய்யும்படியாக பொறுப்பு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். அப்படியா, அவருக்கு மகளா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அந்த மகள் இருக்கிறாள், அவளுக்கு சகுந்தலைன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவசிகள் அந்த பக்கம் வேற எங்கேயோ போயிடுறார்கள். இவன் உள்ளே வரான். உள்ளே வந்து அதுக்குள்ளே தன்னுடைய தேரோட்டிக்கிட்ட சொல்கிறான்,
இல்லை நான் இந்த உடையில் போகக்கூடாது, தவசியோட ஆசிரமத்துக்கு போகும்போது முனிவருடைய ஆசிரமத்துக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகணும், இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு தன்னுடைய ராஜ உடையெல்லாம் மாற்றிட்டு ரொம்ப சாதாரணமானவனாக போகிறான். உள்ளே போகும்போது தான் அந்த 2 தோழிகள் பிரியம்வதா அனசூயா 2 தோழிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை இவன் கேட்குறான், இவன் மரத்துக்கு பின்னால் இருந்து கேட்குறான். அப்படி பேசி கொண்டிருப்பவர்கள் திரும்ப திரும்ப அங்கே சகுந்தலை உட்காந்துருக்கா, அவள் தான் பார்த்துக்கணும், யாராவது அதிதிகள் வந்தால் அவள் தான் பார்த்துக்கணும், ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவர்கள் பேசி கொண்டிருப்பதை அவன் கேட்குறான். இது எதுக்குன்னா, எந்த இடமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் தேவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி, தே ஹாவ் டு கீப் த ஹவுஸ் அண்ட் கீப் தி ட்ரெடிஷன் அலைவ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அதுதான் குந்திக்கும் வருகிறது. குந்தி போஜனுடைய வீட்டுக்கு போன உடனே அவள்தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்தால் அந்த அரண்மனைக்கு அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியவள். அவள் தான் அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், அவள் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவகிட்ட இருக்கிறதுனால தான் துர்வாசர் வரும்போது அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் அவள் இருக்கிறாள். இந்த இடத்துல அவள் என்ன பண்ணா, எந்த அளவுக்கு பணிவிடை பண்ணாங்கிறது வராது. ஆனால் வேறு சில இடங்களில் அவள் எவ்வளவு பணிவிடை பண்ணா அப்படிங்கிறத பற்றின தகவல் உண்டு. அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்துக்கிறா, அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்கிறாள். சின்ன பொண்ணு. அவர் ஒரு நாள் சொல்கிறார், நான் ஆற்றுக்கு போய்விட்டு வருகிறேன், எனக்கு நல்ல சுட சுட சமைச்சு வை அப்படிங்கிறார். அவருக்கு சமைச்சு வச்சு அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து எடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை தன்னுடைய மகள் போல பாவிக்கிறார். அப்படி போகும்போது ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறார், பார்த்துட்டு சுட சுட சமைச்சு வை அப்படின்னுட்டு போகிறார். சுட சுட சமைச்சு வச்சுருக்கா. அவர் நீராடி விட்டு வருகிறார். பசிக்கிறது பசிக்கிறது, உடனே சாப்பாடு போடு அப்படிங்கிறார். அவன் அந்த இலையில் சாப்பாட்டை போட்டு அவரை உட்கார வச்சு போடுறதுக்கு கூட விடலை. பசிக்கிறது பசிக்கிறது, எனக்கு வேணும் எனக்கு வேணும், இலையில் உடனே கொடு உடனே கொடுன்னொன்னு அவன் இலையில் போடுறா. கொதிக்கிறது. இதை நான் எங்கே வச்சு சாப்பிடுவேன்? எனக்கு பசிக்கிறது, உட்காரெல்லாம் டைம் இல்லை, எங்கே வச்சு சாப்பிடுவேன்? எங்கே வைக்கிறது? கொதிக்கிற அந்த சாப்பாட்டை அந்த இலையை எங்கே வைக்கிறது? அப்படியே சரிகிறாள், தன்னுடைய முதுகை கொடுக்கிறாள். அவளுடைய முதுகு பிகம்ஸ் தி டைனிங் டேபிள். அப்படியே வைக்கிறார். பொறுத்துன்னு இருக்கா. இத்தனைக்கும் அவளுக்கு அப்போ 10 வயசு கூட இல்லை. அப்படியே பொறுத்து கொண்டிருக்கிறாள். சாப்பிடுவது மாதிரி பாசாங்கு காட்டியவர் அதை அப்படி எடுத்து வச்சுட்டு அவளை மறுபடியும் பார்க்குறார். பார்த்துட்டு, நான் உனக்கு ஒரு மந்திரம் தரேன், நான் உனக்கு ஒரு மந்திரம் தரேன். இது தஸ்யை ச பிரததௌ மந்திரம் ஆபத் தர்மவான் வவேக்ஷயா. ஆபத்து தர்மமாக உனக்கு இது உதவி செய்யும். ஆபத்து காலத்தில் உதவி செய்யும். பின்னால இவளுக்கு வாழ்க்கையில் பாண்டுவோடு வாழும்போது குழந்தைகள் பிறக்க முடியாத சூழல் ஏற்படும். அப்போது அந்த ஆபத்துக்கு இந்த மந்திரம் உதவி செய்யும். அதுக்கப்புறம்தான் சொல்கிறார், இந்த மந்திரத்தை கொடுத்தா என்ன ஆகும். த்வமேதேன மந்திரேண ஆவாகயிஷ்யசி தஸ்ய தஸ்ய பிரசாதேன தவ புத்ரோ பவிஷ்யதி. யம் யம் தேவம் த்வமேதேன மந்திரேண ஆவாகயிஷ்யசி. யார் யாரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களை ஆவாகனம் செய்ய வைக்கிறாயோ, தஸ்ய தஸ்ய பிரசாதேன தவ புத்ரோ பவிஷ்யதி. அவர்கள் உனக்கு பிரசாதமாக புதல்வர்களை கொடுப்பார்கள். இந்த கதை பின்னால தான் வருது. ஆனால் அவளை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது அவளுக்கு இப்படி ஒரு மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இந்த இடத்துல. ஏன்னா அங்கே காந்தாரியை பற்றி சொல்லும்போது அவள் கண்ணை கட்டி கொண்டவள் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே அவள் சிவனை வழிபட்டாள். 100 புதல்வர்கள்.
அந்த 100 புதல்வர்கள்ங்கிற செய்தியை கேள்விப்பட்ட பீஷ்மருக்கு தான் இந்த வம்சம் நன்றாக தழைக்கும், 100 புதல்வர்களை பெறக்கூடிய பெண் வந்தா இந்த வம்சத்திற்கு பிரச்சனை இல்லைன்னு அங்கே கல்யாணம் பண்ண தோன்றது. இங்கே இந்த செய்தியெல்லாம் பீஷ்மருக்கு தெரியாது. இவளை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு அடுத்தது என்ன, அவள் எப்படி இருக்கா, சத்வ ரூப குணோபேதா தர்மாராமா மகாவரதா துஹிதா குந்திபோஜஸ்ய பிருதா பிருதுலோச்சனா. பிருதா பிருதுலோச்சனா, நல்ல பெரிய கண்கள் கொண்டவள். நீங்கள் கண்ணிலேயே சுத்துறார் பாருங்கள். அந்த கல்யாண பொண்ணை பற்றி சொல்லும்போது அவ கண்ணை எடுத்த ஒருத்தரை ஆராதனை செய்தாள். இவளை பற்றி சொல்லும்போது இவகிட்ட சத்வகுணம் இருக்குது, நல்ல ரூபம் இருக்குது, தர்மம் இருக்குது, மகாவிரதா இதெல்லாம் சொல்லிட்டு பிருதா பிருதுலோச்சனா, பெரிய கண்களை கொண்டவள். அப்போ வெளியில் பார்க்கிற பார்வை இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற கண் எவ்வளவு அகலமாக பார்க்க முடியும், வாட் கேன் பி த வைடர் விஷன், ஆர் அந்த கண்ணையே சுருக்கி திரை திரையாக கட்டிட்டா ஒரு திரையாக எடுத்தால் கூட ஏதோ ஒரு கலர் அதை மறைச்சுட்டே இருக்கும். இதில் என்ன, இந்த குந்திபோஜனுடைய மகளுக்கு யாரும் பெண் கேட்டு வரவில்லை, அதையும் சொல்கிறார். யாரும் பெண் கேட்டு வரவில்லை, அதனால் குந்திபோஜன் அவளுக்கு ஸ்வயம்வரம் நடத்தலாம். யாராவது பெண் கேட்டு வந்துட்டா, இது எதுக்காகனா காந்தாரிக்கு இங்கேருந்து பெண் கேட்டு போயாச்சு, காந்தாரிக்கு ஏன் ஸ்வயம்வரம் நடக்கலைன்னு ஒரு கேள்வி நாம் கேட்போமா இல்லையா? அந்த கேள்விக்காக முன்னாலேயே ஒரு ஆன்சர் வருது. இவளுக்கு பெண் கேட்டு யாரும் வரவில்லை, இவளுக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அவளுக்கு ஸ்வயம்வரம்னு ஒன்று நடக்கலை, ஏன்னா பீஷ்மர் பெண் கேட்டு அனுப்பிவிட்டார். இவளுக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அந்த ஸ்வயம்வரத்தில்தான் பாண்டு கலந்து கொள்வதற்காக அனுப்பப்படுகிறான். பாண்டு போய் அங்கே எல்லோருக்கும் நடுவில் ஒரு சூரியனாக பிரகாசித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். பார்த்து கொண்டே வருகிறாள். பாண்டுவினுடைய அழகு, அவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய கம்பீரம், இதெல்லாம் அவளை கவர்கிறது. அவனுக்கு மாலையிடுகிறாள். குந்தியை அழைத்து கொண்டு பாண்டு வருகிறான். பார்த்தா எப்படி இருந்ததா, இந்திரனும் சசியும் வருவது மாதிரி இருந்தது. இப்போ கல்யாணம் ஆயிடுத்து, குந்தி வந்துட்டா. காந்தாரியும் இவர்களோடு குருகுலத்தில் மிகச்சிறந்தவளாக அவர்கள் எல்லாருக்கும் பணிவிடை பண்ணி அவர் ரொம்ப அன்பாக இருக்கா, குந்தியும் அன்பாக இருக்கா. இப்போ பீஷ்மர் அதோட விடலை. விதுரரை மறுபடியும் அழைச்சி பேசுகிறார். இந்த மத்ர நாட்டு இளவரசியும் ரொம்ப அழகாக இருக்கான்னு நான் முன்னாலேயே கேள்விப்பட்டதை சொன்னேனா இல்லையா, அவளையும் திருமணம் செய்து விடலாம் பாண்டுவுக்கு. அங்கே 100 புதல்வர்கள்ங்கிறதுல கொஞ்சம் திருப்தி ஆயிட்டார். இங்கே he still wants to be a little cautious. பாண்டுதான் இப்போது அரசன். ஒருவேளை எங்கே பின்னால் எப்படி நம்ம இப்போ சொல்கிறோமா இல்லையா, ஏதோ ஒரு சமயத்தில் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துட்டே இருக்கும்னு பீஷ்மருடைய மனசில் அது இருந்துட்டே இருந்திருக்கணும். 2 தம்பிகள் பிறந்தார்கள், ஒருத்தனுக்கு 2 பேர்னு நினச்சா இப்போ 2 பேருமே இல்லைங்கிற நிலைமை இந்த வம்சத்தில் வந்துருத்தே. அப்போ ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது, பிள்ளை இல்லாத ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. அப்போது இந்த தம்பிக்கு, இந்த மகனுக்கு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கலாம். திருதராஷ்டிரனுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலான்னு நினைக்கல. அங்கே 100 புதல்வர்கள்ங்கிற ஒரு விஷயம் அவர் முன்னால் நிற்கிறது. ஆனால் இங்கே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம்னு எண்ணம் வருகிறது. விதுரன்கிட்ட பேசுகிறார். விதுரன் முன்னால் சொன்ன மாதிரியே வாட் எவர் யூ டிசைட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் மத்ர நாட்டு இளவரசி மத்ர தேசத்திற்கு தானே போகிறார். மத்ர தேசத்திற்கு தானே போகிறார். அங்கே போய் மத்ர நாட்டு அரசனிடத்தில் பெண் கேட்கிறார். பெண் கேட்ட உடனே ஷல்யன் அப்படி பார்க்குறான். உலகத்திலேயே மிகச்சிறந்த மாப்பிள்ளைன்னு சொன்னால் குருகுலத்து மாப்பிள்ளையாக தான் இருக்க முடியும். அதுவும் அரசன், நீங்களே பெண் கேட்டு வந்திருக்கிறீர்கள், அதெல்லாம் சரி.
ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அதை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆனால் இதுதான் எங்கள் குடும்பத்து வழக்கம். சொல்லு, தைரியமாக சொல்லு, என்ன வழக்கமாக இருந்தாலும் சொல்லு, என்னன்னு சொல்லு, நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஒன்றுமில்ல, நாங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு கன்னியாசுல்கமாக நிறைய பொன்னும் பொருளும் எல்லாம் கொடுப்பது எங்கள் குடும்ப வழக்கம். அந்த வழக்கம் இதுவரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இல்லை, நீங்கள் எப்படி முடிவு பண்ணாலும், அவரை பார்த்தோன்னே சொல்கிறான், நீங்கள் எப்படி முடிவு பண்ணாலும் சரி அப்படிங்கிறான். இவ்வளவு தானே, இதுக்கா இப்படி கேட்ட? இந்த பெண்ணுக்கு இந்த பெண் எங்கள் குடும்பத்திற்கு வருவதென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் தகும்னு சொல்லி நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து மத்ரியை அழைத்து கொண்டு வருகிறார். மத்ரியை அழைத்து கொண்டு வந்து ஹஸ்தினாபுரத்தில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவரே போய் பெண் கேட்டு அழைத்து கொண்டு வந்து, இந்த மத்ரியும் இங்கே இருக்கட்டும், இவளும் திருமணம் செய்ய வேண்டும்னு அவளையும் திருமணம் செய்து வைத்து ரொம்ப கோலாகலமாக கல்யாணம் நடக்கிறது. 2 மனைவிமார்களோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறான் பாண்டு. 30 நாட்கள் மனைவிமார்களோடையே செலவழிக்கிறான். 30வது நாள் அரண்மனையை விட்டு வெளியில் வரான், திக்விஜயம் புறப்படுறான். He was not totally given to domestic pleasures alone. வெளியில் வரான். 30 நாட்கள் கழித்து பெரியப்பாட்டை சொல்லிட்டு, பல நாடுகளுக்கு போகிறேன், பல நாடுகளை நான் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு போகிறான். திக்விஜயம் புறப்பட்டு ஒவ்வொரு நாடாக போகிறான். இதுக்கப்புறம் பல வெற்றிகளை அவன் பெறப்போகிறான். வெற்றிகளுக்கு இடையில் அவனுக்கு வரக்கூடிய சிக்கல். இந்த 3 பெண்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள்ங்கிறதுலையே ஒரு பேஸ்லைன் பார்த்தோம்னா, இவர்கள் யாருக்குமே பிரச்சனைகள் வராமல் இல்லை. மகாபாரதத்தினுடைய பிரச்சனையே அதுதான். அங்கங்கே சிக்கல் வந்துட்டே இருக்கும். அதனால் கதை படிக்கிற மாதிரி படித்தோம்னா எந்த சிக்கலில் யார் விழுந்தார்கள், எந்த பள்ளத்துக்குள்ளே யார் கவிழ்ந்தார்கள்ங்கிறது நமக்கு நினைவு இருக்காது. அதனால் விட்டுடுவோம், வேண்டாம் போ, இந்த கதை வேண்டாம். ராமாயணம் இஸ் வெரி ஈஸி. மகாபாரதம் இஸ் நாட் தட் வெரி ஈஸி டு ரீட், நார் டு மெமரைஸ் ஆர் நார் டு ரிமெம்பர். அதனாலேயே மகாபாரதம் நமக்கு கொஞ்சம் எட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் என்னென்ன கேள்வி வந்தாலும் அந்த கேள்விக்கெல்லாம் எங்கேயாவது போய் ஒரு பதில் தேடணும்னா மகாபாரதத்தில் எங்கேயாவது ஒரு பதில் எல்லாருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் காந்தாரியின் திருமணம். இந்த பக்கத்தில் பிருத்தை என்கிற இவளுடைய திருமணம், அந்த பக்கத்தில் மத்ரியனுடைய திருமணம். காந்தாரிக்கிட்டேயே மறுபடியும் வருவோம் கொஞ்சம். காந்தாரியின் தந்தை சுபலன் நக்னஜித் என்பவன் அவதாரமாக திரும்ப வந்தான். தேவசாபம் பெற்று வந்தான். அவதாரம்னு சொல்ல முடியாதவனை இறங்கி வந்தான் வேணா வச்சுக்கலாம். ஆனால் தேவசாபம் பெற்று வந்தான். இந்த நக்னஜித்துங்கிற பெயரையே மறுபடியும் நினச்சி பார்ப்போம். ஆடை அற்றதை வென்றவன், ஆத்மாவை வென்றவன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அசுரத்தனம் என்ன பண்ணித்து, அவன் அசுரனாக இருந்தான், அசுர குலத்தை சேர்ந்தவன். இப்போ பிரகலாதனும் அசுர குலத்தை சேர்ந்தவன் தான். அப்படி பார்த்தாக்க ஹிரண்யனுடைய மகன் தானே. ஆனால் ஆத்மாவை வெல்ல வேண்டிய இவன் ஆத்மாவை வெல்லாமல் சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பலவிதமான துன்பங்களை இழைத்தான். பகவான் என்ன வரம் கொடுத்திருந்தார்னா, பிரகலாதனோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு, பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த கெடுதலையும் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுத்து வச்சிருந்தார். நரசிங்கமா போயிட்டு திரும்பி வரைச்சே, பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்த யாருக்கும் நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். அந்த வாக்கும் அவருக்கு ஒரு சிக்கலாக வருது பின்னால். ஏன்னா மகாபலி கிட்ட வரும்போது இந்த வாக்கு மறுபடியும் வந்து நிற்கிறது. ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். அதனால தான் உபேந்திரனாக பிறந்து போக வேண்டிய ஒரு அவசியம்லாம் வருது. இப்போ அதே மாதிரி நக்னஜித்துக்கும் அவர் நேரடியாக எந்த அழிவையும் தர முடியாது. ஏன்னா பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்கு. ஆனால் இவன் கெட்டவனாக இருக்கான், அசுர குணம் கொண்டவனாக இருக்கான்.
அதை வச்சுத்தான் அவனுக்கு சாபம் கொடுத்து உன்னால் தர்மம் குன்றும், அப்படி தர்மம் குன்றும் போது உனக்கு அதற்கான தண்டனைகள் கிடைக்கும். அந்த சுபலனுடைய மகனாகத்தான் சகுனி வந்து பிறக்கிறான். இப்போ இந்த தேசமெல்லாம் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே எங்கெங்கே இருந்ததுங்கிறத நம்மால் ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியறது. கைபர் பாஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த கைபர் பாஸ் பகுதி தான் காந்தாரம். அதிலிருந்து தொடங்கி இப்போதைய காபூல் வரைக்கும் இருந்த இடம்தான் காந்தாரம். காந்தாரத்தை சேர்ந்தவர்கள் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பங்கு கொண்டார்கள். மகாபாரதத்தில் இல்லாதது இல்லைன்னு பார்க்குறோமே, மகாபாரதத்தில் தான் முதல்ல சீன அப்படிங்கிற பெயரின் பயன்பாட்டையே பார்க்கிறோம். சீன நாட்டை பற்றிய தகவலை மகாபாரதம் தான் முதல்ல இந்தியன் லிட்ரேச்சரில் தருகிறது. சீன நாட்டை சேர்ந்தவர்கள் எங்கே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒரு பகதத்தன்னோத்த பிரக்ஜோதிஷத்தை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி நடத்தினானே பகதத்தன், அந்த பகதத்தனுடைய இராணுவத்தில் சீனர்கள் இருந்தார்கள். அவனை சுற்றி சூழ்ந்திருந்தார்கள் சீனர்கள். இவர்கள் குருக்ஷேத்திர யுத்தத்திலேயும் பங்கு கொண்டார்கள். அதைவிட ராஜசூய யாகம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரப்போகிறது. ராஜசூய யாகம் நடத்தும்போது யுதிஷ்டிரருடைய ராஜசூய யாகத்தில் பங்கு கொண்டார்கள் சில சீனர்கள். சீனாங்கிற பெயரே எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணால் சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்திருக்கணும். சமஸ்கிருதத்திலேருந்து தான் இந்த பெயர் வந்திருக்கணும். கிரீக்க மொழியில் சீனர்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த தகவல் கூட சமஸ்கிருதத்திலேருந்து போயிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கருதுவது. அப்போ இந்த பகுதியிலெல்லாம் காந்தாரம், சீனம், அதுக்கு நடுவில் இருந்த பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் இந்த அரசர்கள் விரவி இருந்தார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் பலவிதமான உறவுகளை கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் எழுதினார், மேனஸ்கிரிப்ட் எடுத்து எழுதும்போது, ஆல் திஸ் அப்பியர்ஸ் டு பி லை, ஆல் திஸ் குட் நாட் ஹவ் ஹேப்பன்ட்னு. இல்லை, ஆல் தீஸ் ஹவ் ஹேப்பன்ட். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குது. எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எந்த இடத்திலே நடந்தார்கள், என்ன ஆந்த்ரோபலாஜிக்கலாக எப்படியெல்லாம் மனித இனம் தழைத்து வர 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 எப்படி தேசம் பெருகியது, எப்படி நகரம் பெருகியது, எப்படி அவர்கள் பல இடங்களிலே போய் தங்கினார்கள், அதை வச்சு ட்ரேஸ் பண்ணோன்னா மகாபாரதத்தில் நடந்த அத்தனையும் உண்மையாக நடந்ததுன்னு நமக்கு புரியும். சரி, கடவுள் இந்த அளவுக்கு வந்து உதவி செய்வாரா? அதுதான் அந்த கேள்வி. கடவுள் இப்படிலாம் வந்து உதவி பண்ணியிருப்பாரா? டோன்ட் பிலீவ் த பஞ்ச் ஆஃப் லைஸ் அப்படின்னு எழுதுறார் அவர். கடவுள் இப்படி உதவி பண்ணியிருப்பாரான்னா நம்ம இன்றைக்கே பார்க்குறோம். எத்தனையோ பேருக்கு கடவுள் எத்தனையோ விதங்களில் உதவி செய்கிறார். அதை சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியாக பல நேரங்களில் கூட இருக்காது. இட் இஸ் அப் டு தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போவே இவ்வளோ தூரத்துக்கு கடவுள் பண்ணுறாருனா அப்போ இன்னும் இதை விட நிறையா பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு நம்ப முடியாது. இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் நடந்த இந்த விஷயத்தை வெறுமன ஹிஸ்ட்ரின்னு மாத்திரம் நிறுத்தாமல் ப்ளீஸ் டேக் இட் ஃபார் யோர் ஜெனரேஷன்ஸ் என்று கொடுத்தது தான் வியாசரை போன்றவர்கள் செய்தது. அப்படி செய்யும்போது கொஞ்சம் அந்த கதைகளில் சில சின்ன மாற்றங்களை பிற்காலத்தில் வந்தவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எதுக்குன்னா அங்கங்கே பொருத்தமாக இருக்க வேண்டும், அந்தந்த இடங்களுக்கு அது பொருத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் பேசிக்காக இந்த 3 பெண்மணிகள், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 பெண்மணிகள்கிட்ட என்ன கற்றுக்குறோன்னா, 3 பேருக்கும் பலவிதமான சிக்கல்கள் வந்தன. சிச்சுவேஷன்ஸ் விச் வர் நாட் வெரி பிளசன்ட், சிச்சுவேஷன்ஸ் விச் வர் நாட் ஆன்டிசிபேட்டட். ஒரு சின்ன பொண்ணு, எனக்கு கொதிக்கிறதே நான் உடனே சாப்பிடணும்னு ஒருத்தர் குதிக்கிறார். அரசகுலத்தை சேர்ந்தவளாக வளர்கிறாள். அரசகுலத்தை சேர்ந்த பெண்ணாக பிறந்து இன்னொரு அரசனுடைய ஸ்வீகார புத்திரியாகனா கூட அந்த ராஜ்யத்திற்கு உரியவளாக அந்த இளவரசியாகத்தானே வளர்றா. அந்த இளவரசி
துர்வாச முனிவர் அவ்வளவு தவிக்கிறார்னு தன்னுடைய முதுகையே கொடுக்கிறாள். வேற யாராவது வா உன்னோட முதுகை கொடு அப்படின்னு சொல்லாம தன்னுடைய முதுகையே கொடுக்கிறாள்னா அவளுடைய பொறுமையும் பணிவிடை செய்வதில் அவளுக்கு இருந்த ஆர்வமும் அவளுடைய இன்வால்மெண்ட்டும் எவ்வளவுன்னு புரிச்சுக்கலாம். அப்போ தன்னுடைய மதியை, தன்னுடைய மனத்தை, தன்னுடைய சிந்தனையை ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி சேனலைஸ் பண்ணினவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை சேனலைஸ் பண்ண முடியாம தவித்து அதையே மூடி மறைத்து கொண்டவர்கள். காந்தாரி கண்ணை கட்டிண்டா அவர் பார்க்கக்கூடாததை நான் பார்க்க வேண்டாம்னு நினைத்தாங்கிறதெல்லாம் வேற ஒரு விஷயம். அது அவளுடைய பாதிவிரதயம், ரைட். ஆனால் அதே சமயத்தில் தன்னை கண்ணை கட்டி கொண்டாள்னு காட்டுறதுக்கான காரணம் வெறுமனே அந்த கதையை சொல்கிறதுக்காக இல்லை. கண்ணை கட்டி கொண்டு தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறதுங்கிறதையே பார்க்காம தான் ஏதோ ஒரு உலகத்திற்குள் வாழ்ந்து விட்டாள். அதனால தான் அந்த மகன் அப்படி இருந்தான். டகோர் ஒரு காவியத்தை உருவாக்கினதுக்கு காரணம் துரியோதனனை பற்றி வரக்கூடிய அடிப்படையான ஒரு தகவல் பின்னால வரப்போறது. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே எப்படி பிறந்ததுங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன பொறாமையில் அந்த குழந்தை பிறந்ததுங்கிறதெல்லாம். அந்த குழந்தை பிறந்தது, மூத்த மகன் பிறந்தான், முதல் குழந்தை. அந்த இருந்த ஒவ்வொரு குடுவையிலிருந்தும் மூத்த மகன் பிறந்தான். பிறந்த உடனே அந்த குழந்தை அழுதுது. முன்னால் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு குழந்தை அழுதுது. அழுத உடனே மேகத்தோட சத்தம் கேட்டுது. அவனுக்கு மேகநாதன்னு பெயர் வைத்தார்கள். இந்திரஜித்தனுக்கு மேகநாதன்னு பெயர் வைத்ததற்கு காரணம் மேகத்தினுடைய சத்தம் கேட்டுது, மேகம் கர்ஜிக்கிற மாதிரி. இப்போ இந்த குழந்தை அழுதுது, நரி ஊளையிடுற சத்தம் கேட்டுது. விதுரர் உடனே வந்தார். நரி ஊளையிடுற சத்தம் கேட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தார், திருதராஷ்டிரன்ட்ட வந்தார். அண்ணா, இந்த குழந்தையினால் வம்சம் அழியும், நாடு அழியும். இந்த குழந்தை வேண்டாம் அண்ணா, இந்த குழந்தையினால் நாடு அழியும், வம்சம் அழியும். திருதராஷ்டிரன் கேட்கல, காந்தாரியும் கேட்கல. ஏன் விதுரருக்கு அந்த கவலை வருகிறதுனா, அதனால தான் இந்த ஒரு லைனும் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறோம். திரும்ப 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 பீஷ்மர் விதுரனை கூப்பிட்டு, அப்பா இந்த குலம் தழைக்க வேண்டும், இந்த குலம் தழைக்க வேண்டும், அதுக்காகத்தான் மயாச்ச சத்யவத்யாச்ச கிருஷ்ணாச்ச, நாங்கள் 3 பேரும் அதுக்கு தான்ப்பா பாடுபடுறோம், இந்த குலம் அழிந்து விடக்கூடாது, இந்த குலம் அழிந்து விடக்கூடாதுன்னு திரும்ப 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 சொல்லியிருக்கிறதுனால விதுரர் மனசுலையும் அதுதான் இருக்குது. அண்ணா, இந்த குழந்தை அழுகிற சத்தம், இந்த குழந்தையினால் வம்சம் அழியும். அப்போ எங்கே சுற்றி 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 அந்த எண்ணங்கள் எந்த இடத்துல இருந்திருக்கு? ஒருவரால் அடுத்தவர்களுக்கு அழிவு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற மையத்தில் தான் பீஷ்மர் செயல்படுகிறார். அந்த மையத்தில் தான் அந்த 3 திருமணங்களும் நடக்கின்றன. திருமணங்கள் நடந்து 30 நாட்கள் முடிந்த நிலையில் அரசனாக இருக்கிற பாண்டு மன்னன் திக்விஜயம் புறப்பட்டு பல திசைகளுக்கும் சென்று பல நாடுகளை வெல்ல வேண்டும் என்று போயிருக்கிறான். இன்றைக்கு புறப்பட்டு போயிருப்பவன் நாளைதான் திரும்ப வருவதாக நமக்கு தெரிவித்திருக்கிறான். எனவே அவன் வருகிற நேரத்தில் நாம் எல்லோரும் வந்திருந்து பாண்டுவை சந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு இன்றைக்கு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.